அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம், திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் ரூசா துறைகள், ஆஸ்திரேலிய தமிழ் வளர்ச்சி மன்றம் இவை இணைந்து தொடர்ந்து நடத்துகின்ற அறிவியல் அரங்கின் 132ஆம் அமர்வு இப்பொழுது திருவள்ளுவர் வாழ்த்தோடு இனிதே தொடங்குகிறது. திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைக்க வருமாறு கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். வாரி தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோர், தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோ, திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். வாரி தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாலறிவன், தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாலறிவன், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். வாரி பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பர், பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பர், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். வாரி பொது நீதி வகுத்தான் பொய்ய புலவர், பொது நீதி வகுத்தான் பொய்ய புலவர், பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ, பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோர், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். வாரி கல்வியை கண்கின்றான், கல்வியை கண்கின்றான், ஒழுக்கத்தை உயிர் என்றான், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ, காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோர், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். வாரி வாழ்த்துவோம். வாரி வாழ்த்துவோம். வாரி. நண்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம் தொடர்ந்து நிகழ்த்தும் அறிவியல் அரங்கின் 132ஆம் அமர்வு இங்கே திருவள்ளுவர் வாழ்த்தோடு இனிதே தொடங்கியுள்ளது. திருவள்ளுவர் வாழ்த்தினை தொடர்ந்து திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி மகிழ்தல் மரபு. அந்த மரபு போற்றி திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி மகிழ்வோம். வள்ளுவன் சொல்லே வேதமாம், திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வெள்ளையன் பாராட்டி வெண்டிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குறளை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வேதமாம்
வேதமாம். வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க, வளர்க வளர்க திருக்குறள் நெறி வளர்க. திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி. இப்படி இந்த அமுத சொற்களை திருக்குறள் திருவள்ளுவர் மந்திரத்தை சொல்லித்தான் 40 ஆண்டுகளாக அனைத்து நிகழ்ச்சிகளையும் தொடங்கி மகிழ்கிறோம். அந்த மரபு போற்றி இப்பொழுது திருவள்ளுவர் மந்திரத்தை உச்சரித்து மகிழ்ந்தோம். அன்பர்களே, சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் ரூசா துறைகள், ஆஸ்திரேலிய தமிழ் வளர்ச்சி மன்றம் இவை இணைந்து தொடர்ந்து நடத்துகின்ற அறிவியல் அரங்கின் 132ஆம் அமர்வு இங்கே இன்றைக்கு மேலாண்மை, அதாவது மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பம் குறித்த ஒரு சிறப்புரை இடம்பெறுகிறது. அந்த சிறப்புரையாளர் சென்னையிலிருந்து பெங்களூர் சென்று கொண்டிருக்கிறார் தன்னுடைய ஊர்தியிலே. அவர் நான் எங்கு சென்றாலும் என்னுடைய உரை நிகழ்ந்தே தீரும், அதுதான் அவர் டேர்ன் அரவுண்ட் மேனேஜ்மெண்ட். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த வார்த்தையே எனக்கு புதிய வார்த்தையா இருந்தது. மேனேஜ்மெண்ட் என்றால் மேலாண்மை என்று நாம் எல்லாம் அறிவோம். ஆனால் அவர் சொன்னது, சேகம் சார் டேர்ன் அரவுண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துறேன். அப்படியா, அது என்னன்னு ஆல் ஓவர் இந்தியாவிலே நாங்க தான் அந்த கான்செப்டை கொண்டு வந்து we are in number 1 அப்படின்னு சொன்னாலும் அது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. எப்பவுமே நமக்குள் சொல்லிக் கொள்வதோட 4 பேருக்கு சொல்லி சொன்னால் நன்றாக இருக்கும் அல்லவா? உடனே டாக்டர் முனைவர் மேகநாதன் அவர்களை அன்போடு கேட்டேன், வாருங்கள் எங்களுடைய அறிவியல் அரங்கில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நிறைய குறிப்பாக பாரதிதாசன் பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியும், மேலாண்மைக்கு என்றே ஒரு பெரிய துறையை வகுத்து இன்று அந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாக வளர்ந்த அந்த துறை தனித்துறையாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆக அப்படிப்பட்ட அந்த சூழலில் பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சி தாங்கள் பேசுவது சிறப்பு என்று சொன்னேன். அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தான் வெளியூர் சென்றாலும் போகிற வழியிலேயே நான் பேசி மகிழ்வேன் என்று நம்மோடு கலந்து கொண்டிருக்கிறார். அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்று மகிழ்வோம். நண்பர்களே, இந்த நிகழ்விலே ஹைதராபாத்திலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார் அணுவியல் அறிஞர் கோபாலன் ஐயா அவர்கள். நாம் அடிக்கடி சொல்வது போல அவர் கேள்வியின் நாயகர். நம் நிகழ்ச்சியின் அனைத்து நிகழ்விலும் பங்கேற்று நல்ல பல சிந்தனைகளை தூண்டக்கூடிய வினாக்களை எழுப்பி இந்த அறிவியல் அரங்கமானாலும் சரி, சிந்தனை அரங்கமானாலும் சரி, அது சிறந்தோங்குவதற்கு துணை நிற்கும் அன்பர். அவர் ஹைதராபாத்திலிருந்து இணைந்திருக்கின்றார். அவர்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பெருமை சேர்க்க நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அமராவதி புதூர் ஸ்ரீ ஸ்ரீநிகேதன் மகளிர் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர் பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் தஞ்சாவூரில் இருந்து இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் அதாவது கணிதத்தில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றிருந்தாலும் ஒரு கல்லூரியை மிகச் சிறப்பாக நிர்வகித்து, அது மட்டுமல்ல அவருடைய முனைவர் பட்டமே IAS, அதாவது இந்திய ஆட்சி பணியாளர்களுடைய திறனை அறிந்து அது குறித்த நல்ல பல ஆய்வுகளை செய்ததுதான் அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு. அவர்கள் நம் இந்த நிகழ்ச்சிக்கு, ஏனென்றால் டர்ன் அரவுண்ட் மேனேஜ்மெண்ட் டேப்பம்ஸ் என்ற அந்த நிறுவனத்தினுடைய மேலாண்மையை கூட இன்றைய சிறப்பு விருந்தினர். ஆக இது குறித்த தகவல்களை அவர் சொல்ல வரும் பொழுது, கல்லூரி முதல்வர், 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே முதல்வராக பணியாற்றியவர், அவர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பெருமை சேர்ப்பது சிறப்பு என்று சொல்லி அவர்களை அழைத்தோம். அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்விலே மிக அருமையாக திருவள்ளுவர் வாழ்க்கையை பாடி தொடக்கத்தை உருவாக்கிய பெருமை கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு நம் வரவேற்பையும் நன்றியையும் சொல்லி மகிழ்வோம். இந்த நிகழ்விலே ஹைதராபாத்தில் இருந்து இணைந்திருக்கின்றார் புவியியல் விஞ்ஞானி சுந்தரராஜு அவர்கள். அவர் உரத்த சிந்தனையின் அணுக்க தொண்டர். உரத்த சிந்தனை சென்னையில் இயங்குகிறது என்றால் ஹைதராபாத்தில் இயங்குவதற்கு அவர் பெருந்துணையாக இருக்கக்கூடிய நண்பர், நம் கெழுதகை நண்பரும் கூட.
ஆகையினால் அவர் இணைந்திருக்கின்றார்கள். பிச்சம்மாள் அவர்களும் உரத்த சிந்தனை அன்பர் தான். இங்கு உள்ள எல்லோருமே நானும் தான். ஏனென்றால் என்னுடைய ஆய்வுக்கே உரத்த சிந்தனை தான் உரம் போட்டது. என்னுடைய இளைஞர்கள் குறித்த ஆய்வினை நிற்கும் போது இது உரத்த சிந்தனை ஒரு களம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால என்னுடைய ஆய்வுக்கு உரத்த சிந்தனை அன்பர்கள் அனைவரையும் அவர்களோட கேள்வி வினாக்கள் எல்லாம் கொடுத்து இந்த இது சொல்றாங்க அப்ஜெக்டிவ் டைப் வினா கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின் எல்லாம் கொடுத்து அவர்களுடைய விடை பெற்று என்னுடைய பிஹெச்டி தீசிஸ்ல உரத்த சிந்தனை இருக்கிறது. ஏனென்றால் உரத்த சிந்தனை வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு. வானொலியிலே நிலாமுற்றம் 3 மாதத்துக்கு முறை ஒலி உலா வந்தது. அதை மாதந்தோறும் ஏன் ஒலிபரப்பக்கூடாது என்ற வினாவை எழுப்பியவர் நண்பர் உதயம் ராமும் SP ராஜசேகர் தான். அந்த ராஜசேகர் இந்த இணையர் தான் நான் சொல்லுவேன். அவர்களுடைய வேண்டுகோளின்படித்தான் வானொலியிலே 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஒலித்த நிலாமுற்றம் மாதந்தோறும் ஒலித்தது. நிலாமுற்றம் ஒவ்வொரு திங்களும் உலா வரும் நிலாமுற்றம் உரத்த சிந்தனையின் மேடை இது, உன்னதமான கருத்துக்களை சொல்லும் பாலம் இது என்று அந்த நிகழ்ச்சி இரவு 9:30 10:30 வரை ஒளிபரப்பாகும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அத்தகைய அமைப்பிலிருந்து வருகை தந்திருக்கிறவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் பி. மேகநாதன் அவர்கள். அது மட்டுமல்ல, அவர் அந்த மேலாண்மையிலே பல்வேறு புதிய உத்திகளை கையாண்டு நல்ல பல, அதாவது இளைஞர்களுக்கு மிகுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையிலும் அவருடைய சிந்தனையை தூண்டும் வகையிலும் நல்ல பல கருத்துக்களை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்க இருக்கின்றார்கள். அத்தகைய சிறப்பு விருந்தினர் நம்மிடையே வருகை தந்திருப்பது நம் அனைவருக்கும் பெருமகிழ்ச்சி. அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்று மகிழ்வோம். நண்பர்களே, இந்த நிகழ்விலே சிலம்பம், அதாவது உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய தலைவர் முனைவர் சுதாகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்திலும் சுற்றி கொண்டே இருப்பவர். சிலம்பம் அல்லவா, கம்பை மட்டும் சுற்றவில்லை, அவரும் சுற்றி கொண்டிருக்கிறார். ஆக அவர் இணைந்திருக்கிறார். அதே போன்று மதுரையிலிருந்து, மதுரையினுடைய திருவள்ளுவர் கழகத்தினுடைய பொருளாளர் இவர் தொடர்ந்து பல இலக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். திருக்குறள் நிகழ்ச்சிகள் எங்கெல்லாம் நடக்கின்றனவோ அதையெல்லாம் தேடி தேடி சென்று ஒரு தேனி போல் திருக்குறள் தேனியாக திகழ்கிறார். சந்தானம் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சி முகநூலிலும் நேரடியாக நாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். அன்பர்களே, அதற்கான அறிவிப்பையும் நாங்கள் இந்த சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் லிங்க். அந்த லிங்கை உங்க நண்பர்களுக்கு அனுப்பினா அவர்கள் முகநூலிலும் நேரடியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை பல்கலைக்கழக பாரதிதாசன் பல்கலைக்கழக பெக் ரூசா துறையை சார்ந்த அன்பர்களும் அவரவர்கள் நாம் இங்கே வராவிட்டாலும் அவர்கள் முகநூல் வழியாகவும் கண்டு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்துணை உள்ளங்களையும் வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இப்பொழுது நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்நோக்கும் தலைமை உரையை கேட்டு மகிழ்வோம். இப்பொழுது பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்களை தலைமை உரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள். அன்மியூட் பண்றேன். அனைவருக்கும் வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், சென்னை, பெக்ரூசா, பாரதிதாசன் பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலிய தமிழ் வளர்ச்சி மன்றம் இணைந்து நடத்தும் அறிவியல் அரங்கம் தொடர் நிகழ்ச்சி 132. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நிகழ்வில் மிகவும் சிறப்பானதொரு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது மேலாண்மையில் நவீன யுத்திகள், மாடர்ன் டெக்னிக்ஸ் இன் மேனேஜ்மெண்ட். சிறப்பு விருந்தினர் டாக்டர் பி. மேகநாதன் அவர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆற்றும் மிகவும் ஒரு சிறப்பானதொரு உரையை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க அன்பர்களும் முகநூல் வாயிலாக கழித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் மற்றும் ஏனையோர்களும் சிறப்பாக அந்த உரையை கேட்க காத்திருக்கின்றார்கள். அதற்கான அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, ஒரு அறிமுகம் மாதிரி நான்
ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து விட்டு அமரலாம் என்று நினைக்கின்றேன். இப்போ மாடர்ன் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ், மேலாண்மை என்றாலே எல்லா துறைகளிலுமே இருக்கிறது. பிஸ்னஸ்ல தான் இல்லை, வீட்டில் தொடங்கி நாட்டில் வரைக்கும் எல்லா செக்மெண்ட்ஸ்லையும் இந்த மேலாண்மை என்பது அந்த காலத்திலிருந்தே இருக்கிறது. இப்பொழுது கொஞ்சம் இந்த மாடர்ன் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மேலாண்மை தத்துவங்கள் வகுக்கப்படுகின்றன. இந்த நவீன யுத்திகள் அதில் நிறைய இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சேர்ந்துருக்குது. அதுக்கு முன்னாடியே இந்த ஸ்வாட் அனாலிசிஸ், மேலும் பல ஒரு டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இதையெல்லாம் யூஸ் பண்ணி நிறையா பண்ணிகிட்டு இருந்தோம். பெஸ்ஸில் அனாலிசிஸ்னு கூட ஒன்று இருக்கிறது. அதாவது இந்த குளோபலைசேஷன் வந்த பிறகு, அதாவது உலகமயமாக்கல், டிஜிட்டல் மாற்றம் மற்றும் மனிதனை மையமாக கொண்ட தலைமைத்துவம், அதாவது ஹியூமன் சென்ட்ரல் லீடர்ஷிப், இதான கவனம் காரணமாக நவீன மேலாண்மை நுட்பங்கள் கணிசமாக வளர்ச்சி அடைந்துள்ளன. இந்த நுட்பங்கள் உற்பத்தி திறன், முடிவெடுத்தல் மற்றும் பணியாளர் ஈடுபாட்டை மேம்படுத்த பல தொழில்நுட்பம், உளவியல் சார்ந்த தரவு மற்றும் புதுமைகளை புகுத்துதல், அதாவது தொழில்நுட்பம்னா டெக்னாலஜி, சைக்காலஜி, டேட்டா, இன்னோவேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி புகுத்தலாம் அப்படின்றதுக்கு நிறைய டூல்ஸு. அந்த டூல்ஸை பல்வேறு டெக்னிக்ஸ் கொண்டு, அனாலிசிஸ் கொண்டு ஆய்வறிந்து அந்த ஒரு உற்பத்தியை பெருக்குவதற்கும் நல்ல ஒரு ஹியூமன் கேபிட்டல் கொடுப்பதற்கு, சிறந்த பணியாளர்களை தேர்வு செய்தல் மற்றும் மற்றபடி இந்த விற்பனை செக்டர்னு பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட், இதுக்கெல்லாம் எப்படிப்பட்ட சிறந்த காரணிகளை தேர்ந்தெடுப்பது அப்படின்றதுக்கெல்லாம் அந்த நவீன யுத்திகளை பயன்படுத்தி தற்போது செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ இந்த மாடர்ன் டெக்னிக்ஸ்னு பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஆர்கனைசேஷனல் டெக்னாலஜி அப்படின்னு இருக்குது. அதில் நம்ம பார்த்தோன்னா பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு இருக்குது, பெஞ்ச் மார்க்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி அந்த இம்ப்ரூவ்டு ஏரியாஸ், ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்ப்பரேட் செக்டரில் என்னென்ன இடங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு, என்னென்ன இடங்களில் குறைவாக இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல சில மேம்பாடுகள் செய்கிறது, கவனம் செலுத்துறது, அதுதான் இந்த பெஞ்ச் மார்க்கிங்னு சொல்கிறது. அடுத்தது இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அந்த இன்டர்னல் ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் இதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டூல்ஸு. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தோன்னா த்ரெட்ஸு, அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ், அதுக்கான மேலாண்மை எப்படி செய்வது என்பது பற்றியெல்லாம் அதற்கான அந்த டூல்ஸ்களை, அந்த கருவிகளை கண்டறிதல் தான் அந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ன்றது. அடுத்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவோம். அதாவது தொடர்ந்து இம்ப்ரூவ்மெண்ட் அந்த உற்பத்தி செய்யும் பொருட்களில் இருக்குதா, அந்த உற்பத்தி செய்யும் முறைகளில் இருக்குதா, அதே மாதிரி அந்த சர்வீசஸ் கான நுகர்வோர்களிடமிருந்து பெறப்படும் அந்த ஃபீட்பேக்ஸு, அதெல்லாம் வச்சு எப்படி அந்த ஒரு கம்பெனியை இம்ப்ரூவ் பண்ண முடியும், உற்பத்தி திறனையோ விற்பனையோ எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதான் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது. ஃபுல் அந்த கம்பெனியோட முழு வளர்ச்சி, அதற்கான திறன்களை கண்டறிதல். அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் லீடர்ஷிப்னு சொல்வோம். அதாவது 360 டிகிரி ஃபீட்பேக் ஃப்ரம் அதாவது 360 டிகிரி ஃபீட்பேக் மீன்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாத்தையுமே பியர்ஸ், சப்பார்டினேட், சூப்பர்வைசர்ஸ், அந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக் இவால்வேஷன் போடுவாங்க. தட் இஸ் அதுதான் அந்த 360 டிகிரி ஃபீட்பேக் வாங்குறது. இதை எல்லாமே இப்போது நவீன யுகத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அதுவே எல்லாமே பண்ணிடுமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை முழுதாக நம்ப முடியுமான்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது,
இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல எப்படின்னா ஒரு 100 வேரியபிள்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளால ஒரு 10 வேரியபிளுக்கு மேலே நினைவு வைத்து அதை போட முடியாது அந்த அனாலிசிஸ்லாம். அதுக்கு மேலேயே போடும். ஒரு 100 வேரியபிள்ஸ் இருக்குது. அவங்க வந்து என்ன மாதிரியான ப்ராடக்டை விரும்புகிறாங்க, அது வந்து எவ்வளோ பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டு, எந்த பிளேஸில் இருக்குது, எதை பற்றிய அட்வர்டைஸ்மெண்ட்டு, என்ன பொருளுங்கிறதெல்லாம் பற்றி ஒரு வேரியபிள்ஸு. அதே மாதிரி அடுத்தது ஒரு யூசர்ஸ், அதில் ஒரு 100 வேரியபிள்ஸ் வச்சுக்குவோம். ஏஜு, அவங்களோட ஊர், அவங்களோட லைக்கிங், அவங்க என்ன மாதிரியான ட்ரெஸ் போடுறாங்க, கோடு, எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அந்த மாதிரி ஒரு வேரியபிள் இருக்குது. அதுக்கான கார்லேஷன் அதை இப்போ ஏஐ வந்து ஒரு செகண்டில் போட்டுடும். ஈவன் வந்து அந்த ப்ரொஃபைலுக்கு இப்போ வாங்குறவங்க யூசர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு கார்லேஷனுக்கு அதுக்கு ஏற்றவாறு அதை மாற்றி அதே மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் வாங்குறாங்கன்றதை மாற்றி அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுப்பாங்க. பட் இது வந்து அது வந்து ஒரு பின் பாயிண்ட்டாக தான் பண்ணுது. ஒரு கண்டினியூஸ் அனாலிசிஸ் தான் இதில் பண்ண முடியுமே ஒழிய ஒரு டிஸ்க்ரீட்டாக ஒரு லாஜிக்கலாக ஏஐக்கு பண்ண தெரியாது. அதெல்லாம் வந்து ஹியூமன்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ இந்த லாஜிக்கல் ப்ராசஸ், டிஸ்க்ரீட் ப்ராசஸ்ங்கும் போது நம்ம ஏஐயை முழுதாக நம்பிட முடியாது. பட் இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டிங்கும் போது ஹியூமனை விட அது நல்லா ஒரு ஸோ மெனி டைம்ஸ் இப்போ 100ன்னு எக்ஸாம்பிள் சொன்னோம். ஈவன் அதை விட அதிகமான வேரியபிள்ஸ் கொடுத்தாலும் 100 வச்சுக்கோமே, அந்த அளவுக்கு கூட அதால் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஏஐயை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அந்த லாஜிக்கலாக டிஸ்க்ரீட்டாகும் போது அதை வந்து ஹியூமன் தான் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான மாடர்ன் டெக்னிக்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பல நிறுவனங்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். திருவள்ளுவர் சொல்றாரு, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அது வந்து நம்ம மனிதர்கள் தான் அது மாதிரி பண்ண முடியும். தட் இஸ் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து ஏஐ கிட்ட விட முடியாது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த 6 சிக்மா கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். 6 சிக்மா அளவுக்கு எப்படி அதை கொண்டு வரது, பொருள்களை நல்ல திறம் வாய்ந்ததாகனா 6 சிக்மா என்பதை விளக்குவதற்கு இப்போ 3.4 டிஃபெக்ட்ஸ் தான் இருக்குது. ஒரு மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் அதில் மொத்தமே 3.4 டிஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணுறது தான் 6 சிக்மா என்று பெயர். அதாவது ஒரு நம்ம இப்பயே வந்து நம்ம டாப் கிளாஸ் கம்பெனிஸ்னு பார்த்தோன்னாக்க இதில் ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், விப்ரோ, இதெல்லாம். இப்போ அமேசான் டெலிவரியிலே பார்த்தோன்னா ஒரு மில்லியன் இது அவங்க டெலிவரி பண்ணிங்கன்னா 1 or 2 ஐட்டம்ஸ் தான் ராங்காக இந்த கஸ்டமருக்கு போய் சேரும். ஸோ அவங்களாம் அந்த ஒரு இதெல்லாம் சொல்லலாம். ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து இந்த அவங்களாம் வந்து இந்த ஃப்ளைட்ஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பண்ணுற கம்பெனிஸ். அதிலெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து 6 சிக்மா ஸ்டாம்ப் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து மாடர்ன் டெக்னிக்ஸில் வரும், மேனேஜ்மெண்ட்டில் வர்ற மாடர்ன் டெக்னிக்ஸ், ஒன் ஆஃப் த மாடர்ன் டெக்னிக்ஸ். ரெண்டாவது இப்போ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஒர்க் மேனேஜ்மெண்ட், பர்சனல் நிறைய இருக்குது மேனேஜ்மெண்ட்லேயே. இதெல்லாம் பற்றி சிறப்பு விருந்தினர் அவர்கள் விரிவாக சொல்லுவார்கள். அதாவது லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், அதில் கூட இப்போ நம்ம நிறைய ஈவன் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த வார்லெல்லாம் கூட நிறைய மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. டிஃபென்ஸ் செக்ஷனில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த போர் வீரர்களை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அவங்களுக்கான இந்த லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட். சமீபத்தில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் அந்த ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர், அப்புறம் கார்கில் வார், இதிலெல்லாம் நம்ம எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணுன்றதுக்கெலாம் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. அதாவது ஜஸ்ட்டு குவாண்டம் ஜம்ப் டுவர்ட்ஸ் டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பங்களை இந்த மாதிரி துறைகளில் கையாள வேண்டியிருக்கு. அதனால் ரொம்பவும் மிக வேகமாக நம்ம அந்த மேனேஜ்மெண்ட் துறையில் பல நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முன்னேறி வருகின்றோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ ஒரு அதுபோல் நிறைய ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், அதில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து நிறைய நாம் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகின்றோம். இன்னும் அதிகமான ஒரு கண்டுபிடிப்புகள் மூலம், இன்னோவேஷன்ஸ் மூலம் மேலும் பல விதத்தில் இது வளர்ந்து
இந்த தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வந்து உலகிற்கு பயனளிக்கும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், அதை மறந்துட்டேன். டைம் மேனேஜ்மெண்ட்ல திருவள்ளுவர் சொல்லுவார், ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் என்று. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட். இதை எல்லாமே நம்ம சிறப்பாக இந்த மாடர்ன் யுத்திகளையும் நம்முடைய சொந்த அந்த இன்டெலிஜென்ஸையும் ரெண்டையும் இணைத்து, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்மளுடைய மனித மூளையும் இணைத்து நம்ம நன்றாக செயல்பட்டால் மேலும் மேலும் இந்த மேலாண்மை துறையிலே நவீன யுத்திகளை பயன்படுத்தி நம்ம உலகத்தில் மிகவும் சிறந்த ஒரு நாடாக வளர முடியும். உலக அளவிலும் உலகம் பல நாடுகளும் இந்த இதில் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன. நாம் முன்னேற முடியும். மேலும் தொடர்ந்து இதில் ஆய்வுகளும் நடைபெற்று இருக்கிற தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி முன்னேறுவோம் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுக்கும் மயிலை திருவள்ளுவர் சங்க உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, நன்றி. பாருங்க, அதாவது அதனாலதான் அவங்க முன்னாள் மேனாள் முதல்வராகவும் பேராசிரியராகவும் இருந்ததுனால இது குறித்த சில சிந்தனைகளை நினைத்து பார்க்கிறார்கள் அல்லவா, நம்மையும் சிந்திக்க வைக்கிறார்கள். அத்தகைய நல்ல தலைமை உரைக்கு நன்றி. இப்பொழுது நம் சிறப்பு விருந்தினரை பற்றி அறிமுகம் செய்ய வேண்டும் அல்லவா. இந்த நிகழ்விலே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தின் மேலாள் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் க. திலகவதி அவர்கள், ஃபார்மர் டிஎஸ்பி, அவர் மிகச்சிறந்த கவிஞர் ஜே.வி. கருப்பசாமி ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயாசாமி சொல்ல வேண்டாம், நம் அமைப்போடு 40 ஆண்டு கால தொடர்புடையவர், நம் சங்க காப்பாளர், அவர் இணைந்திருக்கிறார். அதே மாதிரி உலக திருக்குறள் சமுதாயத்தை சார்ந்த குமரி செழியன், கவிஞர் குமரி செழியன் பங்கேற்காத இலக்கிய நிகழ்ச்சிகளே சென்னையில் கிடையாது. அனைவரும் அறிந்த கவிஞர் குமரி செழியன் இணைந்திருக்கிறார். மீண்டும் அனைவரையும் வரவேற்கிறோம். இப்பொழுது நம் சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய வருகிறார் ஊடகவியலாளர். இவரும் உரத்த சிந்தனைக்கு புதியவர் அல்ல, மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் மட்டுமன்றி உரத்த சிந்தனையிலும் அனைவரும் அறிந்தவர். வாருங்கள், இன்றைய சிறப்பு விருந்தினர் திருவகை டாக்டர் மேகநாதன் அவர்களை பற்றி உங்களுடைய அறிமுகத்தை வழங்குங்கள். குழுமியிருக்கும் அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்ம கலைமாமணி சேயோன் சார் சொன்ன மாதிரி டாக்டர் பி மேகநாதன் சாரை வந்து தெரியாதவங்க கண்டிப்பா இருக்கவே முடியாது. ஒரு கோவிட் சமயத்துல வந்து ஆன்லைன் மீட்டிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம மேகநாதன் சாருடைய தப்பம்ஸ் குரூப் வழியா தான் உரத்த சிந்தனை ராம் சார் மூலமா எனக்கும் வந்து அறிமுகமாச்சு. உரத்த சிந்தனையில இருக்கிற ஏராளமான அன்பர்கள்ல நானும் ஒருத்தி. அதனால மேகநாதன் சாருக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில வந்து தெரியாது, ஆனா மேகநாதன் சாரை எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு அறிமுகத்தோட வந்து சார் வந்து ஹீஸ் அ பை படிப்பு, அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், அப்புறம் மாஸ்டர் ஆஃப் லேபர் மேனேஜ்மெண்ட், MBA ஃபைனான்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ல பண்ணியிருக்காரு, PhD டர்ன் அரவுண்ட் மேனேஜ்மெண்ட்ல பண்ணியிருந்து 37 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சார் வந்து பழகிறதுக்கு ரொம்ப எளிமையானவர், ஒரு பண்பானவர் அப்படிங்கிறதுல வந்து எந்த கருத்து வேறுபாடும் இருக்கவே முடியாது. He is a very simple person. அவருடைய தப்பம்ஸ் குரூப் பாத்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்போஷர் டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்க எல்லா இண்டஸ்ட்ரியும் அதுல போட்டிருக்காங்க, இல்லாத விஷயமே இல்லை. ஸோ அவர் வந்து ஒரு சாதாரண ஸ்டார்ட் அப் கம்பெனில இருந்து பெரிய மல்டி கார்பரேஷன் MNC வரைக்கும் வந்து அவங்களுடைய குரூப் டீல் பண்ணுதுன்னா ஆஸ் அ CEO அவர் எல்லாரோடையும் டீல் பண்ணியிருப்பார். அந்த டீலிங்ல கூட அவருக்கு வந்து தன் அப்படிங்கறத எண்ணமே இல்லாம நாம் நமது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவரு எப்பவுமே முன்னிறுத்தி இருக்காருங்கிறத வந்து இங்க நம்ம பார்க்கணும். He has trained more than 1 lakh professionals. அப்புறம் more than 1300 training sessions. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. 50 countries visited அப்படின்னா 50+ countries visitedனா நாமளும் வந்து சுற்றுலா போறோம். ஆனா அவரு ப்ரொஃபஷனலுக்காக 50+ countries விசிட் பண்ணியிருக்காரு. அவருடைய கம்பெனிஸ் கன்சல்டேஷன் பண்ணது 400க்கும் மேல ஆன கம்பெனிஸ்ங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. சச் அ வெரி பிஸி CEO, 24 hours பத்தாத ஒரு CEO நமக்காக நேரம் ஒதுக்கி இங்க வந்து பண்ண போறாருன்னா the full credit goes to சேயோன் சார் only. சார், உங்களால மட்டும்தான் இந்த மாதிரி முத்துக்களையும் மாணிக்கங்களையும் பிடிச்சு கொண்டு வந்து நமக்காக பேச வைக்க முடியும் சார்.
அவரு வந்து திரு மேகநாதன் சார் டேர்ன் அரவுண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு, மேனேஜ்மெண்ட்ல வந்து கட் த்ரோட் தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு தற்கால மேனேஜ்மெண்ட்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற சமயத்துல he has given a new definition for management by authoring a book Turn Around Management. அவருடைய பயணம் பாத்தீங்கன்னா 1992ல ஆரம்பிச்சது. குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்படணும் அப்படிங்கிற மாதிரி 1992ல அவர் வந்து ஒரு அவார்டு வாங்குறாரு. யார் கையால வாங்குறாரு? ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கையால வாங்குற அவார்டு இன்னைக்கு வரைக்கும் 2023 வரைக்கும் அது தொடருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய அக்காலேட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் சொல்லிட்டே போகணும்னா நமக்கு இந்த டைம் பத்தாது. வழக்கம் போல எனக்கு கொடுக்கப்பட்ட மணித்துளிகளுக்குள்ள நான் வந்து எவ்வளவு முடிக்க முடியுமோ அவ்வளவு முடிக்கணும். அதனால திரு மேகநாதன் சார், உங்களை பத்தி ஏதாவது முக்கியமான விஷயங்களை நான் விட்டு இருந்தேன்னா நேரம் கருதி செஞ்சதே தவிர என்னை மன்னிச்சிருங்க. பெருசா நான் வந்து மிஸ் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அங்க என்னுடைய பிழையை பொறுத்தருள்க. அவருடைய ஆர்டிக்கல் ஒண்ணு வந்திருக்கு, நேஷனல் யங் அச்சீவர் அவார்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இன் சர்ச் ஆஃப் ஃபேம் அப்படின்னு. கண்டிப்பா அவர் ஃபேமை நோக்கி போயிருக்க மாட்டாரு, பட் ஃபேம் ஹேஸ் ஃபாலோட் ஹிம். தட் இஸ் வாட் ஐ திங்க். ஜூன் 99ல அந்த அவார்ட் அந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் he is being followed. அவரை யாராவது ஃபாலோ பண்ணிருப்பாங்களே தவிர அவருக்கு எத்தனை ரோல் மாடல்ஸ் இருந்தாங்க அப்படிங்கறது வந்து அவரு பேசும்போது சொல்லலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்துல் கலாம் ஜி இப்ப வரைக்கும் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, அப்படியே அவருடைய பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு. அவருடைய வேல்யூடு கிளையன்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனியோடைய லோகோவும் இருக்கு. எதுவுமே அவர் மிஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கணும். சோ இவ்வளோ ஒரு அருமையான சிஇஓ, எக்கச்சக்கமான அனுபவம் இருக்கிற ஒரு சிஇஓட நேரத்தை வந்து நாம பயனுள்ளதா பயன்படுத்திக்கணுங்கிற அந்த கருத்தை கொண்டு என்னுடைய அறிமுக உரையை இத்தோடு முடிச்சுக்கிறேன். வாய்ப்பளித்த திரு சேயோன் சாருக்கு மிக்க நன்றி. வணக்கம். அருமை. வணக்கம் போல். அதாவது கதை சொல்லி கற்பவல்லி அவர்கள் மிக அருமையாக நமது அன்பர் டாக்டர் பி மேகநாதன் அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எனக்கும் நல்ல அவரை பல ஆண்டுகள் அறிவேன். அண்மையில நேர்ல சந்திக்கும் போது அவருடைய பெருமைகள் எல்லாம் இன்னும் பல அறிந்தேன். இன்னொன்னு, அவர் நாளைக்கு இந்த உரசல் சந்திரை மூலமா மிகப்பெரிய நிகழ்ச்சிக்காக அவர் உதயவராம்லாம் போறாங்க. நல்லவேளை நான் இன்னைக்கு கேட்கும் போது சார் நான் நாளைக்கு போறேன், இன்னைக்கு வந்து பேசியிருக்கேன் அப்படின்னா. அதனால சுட சுட அவர் வந்திருக்கிறார். நாளை ஆஸ்திரேலியா பயணமாகிறார். அதற்கு முன்னர் நம் அமைப்பில் நம்முடைய அழைப்புக்கு இணங்கி, நம் அன்புக்கு இணங்கி, கற்பவல்லி சொன்னது போல அவர் காட்சிக்கு எளியர், கடுஞ்சொல் அல்ல. அப்புறம் என்ன, உலகமே அவர் பின்னாலதான். ஃபேமஸ் அவங்க சொன்னாங்கல்ல, அவர் புகழை தேடி போகவில்லை, புகழ் அவரை தேடி வந்திருக்கிறது. அதாவது ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உழைங்கிறாரு திருவள்ளுவர். ஆக்கம் செல்வம் வந்து ஊக்கம் உடையவன் எங்க இருக்கான்னு தேடிக்கிட்டே போகுமா. அதுபோல நமது புகழ் தேடி வரும் மேனேஜிங் டைரக்டர் டாப் ஆஃப் என்ற அந்த டர்ன் அரவுண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த துறையில முத்திரை பதித்த வித்தகராக திகழும் டாக்டர் பி மேகநாதன் அவர்கள் மேலாண்மை இயக்குநராக பன்முக பரிமாணம் மிக்கவர். அத்தகைய பெருமகனார் இன்றைய நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பெருமை சேர்த்ததற்கு நாம் மீண்டும் அவருக்கு நன்றியும் வணக்கம் சொல்லி, ஐயா வாருங்கள், 40 40 மணித்துளிகள் உங்கள் நேரம், பேசி மகிழுங்கள், வாருங்கள். அன்மியூட் பண்ணிட்டேன். நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். பாருங்க, அன்மியூட் பண்ணிட்டேன். அன்மியூட் ஆகலையோ? நான் அன்மியூட் பண்ணிட்டேன். ஆகலையே, ஏன்? நீங்க பண்ணி பாருங்க. நான் அன்மியூட் பண்ணிட்டேன், பட் இட் இஸ் நாட் அன்மியூட்டிங். பாருங்க. ஏன் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது. வந்துருது. ரைட் ரைட்.
கேட்கல இப்ப இப்ப கேட்கல. மறுபடியும் மியூட் ஆயிடுது. நீங்க திரும்ப போடுங்க. அன்மியூட் பண்ணுங்க சார். இல்ல அவருடைய இதுல ஏதோ சின்ன சிக்கல் இருக்கு. இல்லாட்டி முதல்ல பேசிட்டாரு. வாங்க. ஏன் அன்மியூட் ஆயிடுது. பேசுங்க. இப்ப கேக்குதா? சரியா இருக்கு. ஓகே. நான் மிகவும் மதிக்கக்கூடிய நிறைய பெரிய ஆளுமைகள் இருக்கிறாங்க. வாசிகமா இருக்கிறாங்க, அவர் ராஜு சார் இருக்கிறாரு, கோபால் சார் இருக்கிறாரு. அவங்க கற்பவரியமா நான் ஒரு 2 மீட்டிங்ல பார்த்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு பெரியவங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. ஓகே. கற்பவரியமா என்னை பத்தி நிறைய சொன்னாங்க. எல்லாமே வந்து கடவுள் கொடுத்ததுன்னு தான் நினைக்கிறேன். நான் நம்ம கையில என்ன இருக்கு, அவர் சொல்றாரு, அவர் சொல்றபடி நம்ம செய்யறோம். டாக்டர் செல்வராணி அம்மா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. மேனேஜ்மெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு லேட்டஸ்டா என்னெல்லாம் வந்திருக்கோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அம்மா நீங்க என்னை மன்னிக்கணும், நான் அதை பத்தி எல்லாம் பேச போறதே இல்லை. நான் வந்து நாங்க ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி ஒரு 30 வருஷமா நிறைய கம்பெனிகளுக்கு வந்து ஒரு சில கம்பெனில காப்பாத்தி கொடுத்துருக்கோம். நிறைய கம்பெனிகளை வந்து 10 times 20 times க்ரோ பண்ணிருக்கிறோம். அந்த டெக்னிக்கை தான் நான் பேச போறேன். நீங்க கோச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. நான் இன்னைக்கு பேச போறது டர்ன் ஓவர் மேனேஜ்மெண்ட் பத்தி பேச போறேன். ஸோ ஒரு சின்ன பிரசன்டேஷன் நீங்க எனக்கு ஷேர் பண்ண அனுமதிக்கணும். படிக்கலாம். நீங்க இது பண்ணீங்க. யூ டேக் ஷேர். என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இப்ப வருது. கொஞ்சம் ஃபுல் ஸ்கிரீன் போட்டுக்கங்க. ஃபுல் ஸ்கிரீன் போட்டுக்கலாம். ஃபுல் ஸ்கிரீன் போட்டேன். கொஞ்சம் டைம் லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் ஸ்கிரீன் போட்டேன். சரி, பரவாயில்ல. கிளியரா இருக்கு. இட்ஸ் வெரி கிளியர். யூ கேன் கோ அஹெட். அதனால தான் பேக்ரவுண்ட் ஒயிட்ல வச்சேன், தெளிவா தெரியுன்றதுக்காக. ஓகே. ஸோ இது உள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ரிக்வஸ்ட், நீங்க எல்லாருமே அன்மியூட் பண்ணுங்க, கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சேம் சார். பண்ணுங்க, பேசுங்க. ஸோ ரொம்ப பெரியவங்களா இருக்கிறீங்க, நான் சின்ன பையன் இப்படி கேள்வி கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நல்ல வாழ்க்கைக்கு, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையில், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அப்படின்னா என்னென்ன இருந்தா நல்லா இருக்கும் சொல்லுங்களேன். இல்ல எப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கும், என்ன மாதிரி வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன மனசுல தோணுது சொல்லுங்க. யார் வேணாலும் சொல்லலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வாசிகமா வந்து மனநிறைவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மனநிறைவு வந்து நம்ம மனநிறைவு அடையக்கூடியது. அதை அடையிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறேன். என்ன செஞ்சா மனநிறைவு கிடைக்கும், என்ன மாதிரி வாழ்க்கை நடத்தினோம்னா மனநிறைவு கிடைக்கும்னு கேட்கிறேன். அதாவது எதுலயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், அவ்வளவுதான். கண்டென்ட்மெண்ட் பண்றது வந்து திருப்திகரமா பண்ணணும், கிடைக்கிறதுல சந்தோஷமா இருக்கணுங்கிறீங்க. சரி, ஓகே. வேற மத்தவங்க சொல்லலாம். எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும். எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கிறோம். நல்ல ஒரு வேல்யூஸோட வாழணும். ஓகே. நம்மளோட வாழ்க்கை தத்துவங்கள், வேல்யூஸ் வந்து நல்ல வேல்யூஸா இருக்கணும். ஓகே. வேற இந்த மற்றவங்க வாங்க சொல்லுங்க. நிறைய பேர் மியூட்ல இருக்கிறாங்க. இல்ல எல்லாருக்கும் தமிழ் தெரியும் இல்லையா? நல்லாவே தெரியும். சரி, ஓகே. வாய்மை, தூய்மை, நேர்மை, இதெல்லாம் வாய்மை, தூய்மை, நேர்மை, அதெல்லாமே இந்த வேல்யூஸ்ல வந்துருங்கம்மா. நம்மளோட வாழ்க்கை தத்துவங்கள்ல வந்துரும். அது நீங்க எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டு பேசிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஹெல்த்தி லைஃப் தான் முதல்ல வேணும். அன்பு செலுத்தணும் சார். எல்லாத்தையும் அன்பா இருந்தா நல்லா இருக்கும். இந்த சொல்லிட்டாங்க, பிச்சம்மா வந்துட்டாங்க. வாங்க. பொருள் ஈட்டணுங்க, நிறைய பொருள் ஈட்டணும். நல்ல விஷயம் சார். அரண் என்ன கேட்டா, அரண் வழியில் பொருள் ஈட்டி வாழ்க்கை இன்பமாக வாழ்ந்து அப்புறம் அரண் வழியில போகணும். பொருள் ஈட்டணும், அரண் வழியில வாழணும். அரண் வழியில வாழ்ந்து இன்பமாக வாழ்ந்து வீடு சேர்ந்து அடையணும். மேகநாதன் ஐயா ஆஸ்திரேலியா அன்பர், அவர் நடேசன் சுந்தரனார் ஆஸ்திரேலியால இருக்காரு, மெல்பர்ன்ல. நாளைக்கு வர்றேன் ஆஸ்திரேலியா. நாளைக்கு அவர் ஆஸ்திரேலியா வராரு. சுந்தரேசன்
ஆமா. வாங்க ஆமா. சார், சந்திப்போம். எங்க வரீங்க? நீங்க சிட்னியா, எங்க மெல்பர்னா? எங்க இருக்கிறீங்க சார் ஆஸ்திரேலியால? நான் சிட்னி, மெல்பர்ன்ல இருக்கேன். நான் மெல்பர்ன். மெல்பர்ன் வருவேன். நான் மெல்பர்ன் வருவேன். அடுத்த வாரம் வருவேன். நான் இங்க பிரிஸ்பேன் வர்றேன். அடுத்த வாரம் வருவேன் மெல்பர்ன். நான் வாங்க உங்களுக்கு வாங்க. நான் இலக்கம் வாங்க சேகர் ஐயா கொடுப்பாரு, வந்து நான் சந்திப்போம். உங்களுக்கு அனுப்புறேன் அந்த நான் இணைப்பான அந்த தொலைபேசி என்ன அனுப்புறேன். நம்ம முன்னாடி ஒரு தடவை இந்த இணையத்துல சந்திச்சிருக்கிறோம். டெல்லி குமார் ஏற்பாடு பண்ணி ஒரு ப்ரோக்ராம் சந்திச்சிருக்கிறோம் சுந்தர் சார். அப்படியா? சந்தோஷம். வணக்கம், மகிழ்ச்சிங்க. வணக்கம் ஐயா கருப்புசாமி. ஐயா ஐயா, அறப்படையில் நேர்மையாக வாழ வேண்டும். நேர்மையாக வாழ வேண்டும். கருப்புசாமி ஏதோ சொல்றாங்க. வணக்கம் ஐயா. மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஓகே, வேற? ஐயா தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, அறவழியில் நேர்மையாக வாழ வேண்டும்ங்கிறத எப்படி சொல்றாருன்னா, இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்போடு புணர்ந்து ஐந்தனைன்னு சொல்லிடுறாரு. ஓகே. இன்பத்தையும் பொருளையும் அறவழியில் ஈட்டினால் அதுதான் இன்பமான வாழ்க்கை. இன்பத்தையும் பொருளையும் அறவழியில் நடக்கணும், அதான் முக்கியம். வணக்கம் ஐயா. மகாத்மா காந்தியடிகளுடைய வாழ்க்கை, மகாத்மா காந்தியடிகளுடைய வாழ்க்கையும் திருவள்ளுவர் வாழ்க்கையும் தான் நமக்கு ரோல் மாடல். வெரி குட், வெரி குட். இன்பம்ன்றது நம்ம 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 அனுபவிக்கிறது. ஓகே, இன்பமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இன்பம் அடைகிறதுக்கு யாராவது உதவி வேணும். நமக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். ஐயாசாமி பேசுறாரு. ஐயாசாமி கேளுங்க. நானு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறேன், அதனால இது பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது தொல்காப்பியர் சொல்றாரு, காலம் சார்ந்த கடைகோட்டு காலத்து ஏமம் சார்ந்த நன்மக்களோடு தோன்றி அறம்புரி குற்றத்தோடு கிளவனும் குலத்தையும் சிறந்தது பயிற்றால் பிறந்ததின் பயனே அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்றீங்க அது சொல்லுங்க. இல்ல, அவரு ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வாழ வேண்டியதா? சரிங்க. ஏதாவது ஒரு சாதனை படைக்கணும், வாழ்நாள்ல ஏதாவது ஒரு சாதனை படைக்கணும். மேகநாதன் ஐயா போல சமூகத்திற்காக தானும் நன்றாக வாழ்ந்து சமூகத்திற்கும் பயன்பாடுடைய ஒரு வாழ்க்கையாக ஒருவன் வாழ்ந்தால்தான் அது வெற்றியான வாழ்க்கை. தன் பெண்டு தன் பிள்ளை தன் வீடு என்று வாழ்பவனுடைய வாழ்க்கை அறனற்ற வாழ்க்கை, பொருளற்ற வாழ்க்கை. தானும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைத்து அவர்களையும் உயர வைக்கின்ற உங்களை போன்றவர்களுடைய வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை. நீங்க தான் உதாரணம். ஏதாவது ஒரு வாழ்நாள்ல ஏதாவது ஒரு சாதனை புரிய வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு சாதனை, இந்த உலகிற்கு அந்த சாதனையை புரிஞ்சு அவங்களுக்கு விட்டு செல்லணும். இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்களோ, லிட்ரேச்சர்ல பண்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொருவரும் தன் பங்களிப்பை அளித்து விட்டு செல்ல வேண்டும் உலகிற்கு. ரொம்ப சந்தோஷம். ஓகே, கருப்புசாமி சொல்லுங்க சார், சொல்லுங்க. உழைக்கணும், உயரணும், உதவணும், எல்லாவற்றுக்கும் மேல் ஒழுக்கமாக இருக்கணும். அந்த தன்னுடைய உழைப்பில் உயர்ந்து உதவி ஒழுக்கமாக இருப்பதே சிறப்பு. இதை பள்ளிக்கூடத்துல பாடமாக வைத்தால் ஒவ்வொரு மனிதனும் உழைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தினால் அதுதான் மிக சிறப்பு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஃபார்மர் டிஎஸ்பி சார், கருப்புசாமி சார், சிறப்பு விருந்தினருக்கு அவரை அறிமுகம், வேற ஒண்ணு இல்ல. அடிப்படை உடல் நலன் தான். அது விவேகானந்தரே சொல்லியிருக்காரு, முதல்ல ஃபுட்பால் விளையாடுங்க, அதுக்கப்புறம் ஆன்மீகத்தை வரலாம் அப்படிங்கிற. அருமை அருமை. இப்ப இந்த சொல்லுங்க நீங்க அருமையா நீங்க பாருங்க. சரி, இப்ப நம்ம பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம மேலாண்மை உத்திகள் பேசுறது ஒரு பிசினஸ் எப்படி நல்லபடியா நடத்துறோமோ அதே மாதிரிதான் லைஃபை நல்லபடியா நடத்த முடியும். ஓகே, லைஃபுக்கும் பிசினஸுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் பெருசா வித்தியாசம் இல்லை. லைஃப்ல யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்களோ அவங்களால நல்ல பிசினஸ் பண்ண முடியும். ஓகே, பிசினஸ்ல யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்களோ அவங்களோட நல்ல லைஃபை ரன் பண்ண முடியும். நீங்க சொன்ன இந்த கேரக்டர்லாம் இருந்தா, இந்த குணங்கள்லாம் இருந்ததுன்னா லைஃபை நல்லா ரன் பண்ண முடியும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1993-94 கிரியேட் பண்ண கான்செப்ட் அது. இந்த ஸ்கிரீன் தெரியுதுங்களா? பெருசா பண்ணியிருக்கிறேன், தெரியுதுங்களா? தெரியுது. சரி, அதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான இல்ல வெற்றிகரமான வாழ்க்கைக்கோ இல்ல தொழிலுக்கோ 5 முக்கியமான விஷயங்கள் தேவைங்க. ஓகே, ஒண்ணு விஷன். தமிழ்ல சொல்லணும்னா நோக்கம், லட்சியம்னு சொல்லலாம். சமஸ்கிருதத்துல, தமிழ்ல சொன்னா நோக்கம். நம்மளோட நோக்கங்கள் நேர்மையா இருக்கணும், தொலைநோக்கா இருக்கணும்.
எப்பயுமே வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் விஷன் இருக்கணும் நமக்கு. நம்ம வந்து நம்ம 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 இந்த பூமியில பிறந்ததுக்கு என்ன காரணம்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் லைஃபுக்கு. இல்ல ஒரு பிசினஸ்ல இருக்கிறோம், இல்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம் அப்படின்னா நம்ம எந்த லெவலுக்கு போகணும், எந்த லெவலுக்கு போக முடியும்ன்ற ஒரு நோக்கம் இருக்கணும். முதல்ல அந்த நோக்கத்தை வந்து மிக தெளிவா எழுதணும். எல்லாரும் சொன்ன மாதிரி நேர்மையான, நல்ல சிந்தனை உள்ள, பொதுநலம் உள்ள நோக்கங்கள் இருக்கணும். எங்கெல்லாம் வந்து பொதுநல நோக்கங்கள் இருக்கோ அந்த கம்பெனி எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா டிவிஎஸ் எடுத்துக்கோங்க, இல்ல டாடா மோட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. இவங்களை பத்தி யாரும் குறை சொல்றதே இல்லை. நீங்க ரிலையன்ஸை பத்தியோ அதானியை பத்தியோ பேசுற அளவுக்கு என் டிவிஎஸ் பத்தி டாடா மோட்டர்ஸ் பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களும் பெரிய கம்பெனிகள் தான். ஆனா அவங்களோட நோக்கங்கள் வந்து அதுக்காக ரிலையன்ஸும் அதானி வந்து மோசம்னு சொல்ல வரல. அவங்களோட இவங்களோட நோக்கங்கள் வந்து ரொம்ப மிக சிறந்த நோக்கங்களா இருக்கு. பொதுநல நோக்கத்தோட இருக்கு. ஸோ லைஃப்லயும் சரி, பிசினஸ்லயும் சரி வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களோட நோக்கங்கள் நோக்கு பார்வையோட இருக்கணும். அந்த நோக்கங்கள் மிக சரியான நல்ல விஷயங்களை நோக்கி இருக்கணும். பொதுநலத்துல ஒரு சுயநலம் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. இல்ல மாத்தி சொல்றேன், சுயநலத்துல கொஞ்சம் பொதுநலம் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. பொதுநலம் பண்ணும்போது சுயநலமா இருக்காதீங்க. ஸோ உங்களோட சுய முன்னேற்றம் வரும்போது அதுல கொஞ்சம் பொதுநலம் இருந்தது அப்படின்னா இந்த இயற்கையும் உலகமும் மற்ற மக்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களோட நோக்கத்தை அடையிறது. அதனால நோக்கங்கள் முதல்ல தெளிவா இருக்கணும். ஸோ நோக்கங்களை எழுதுங்க. இப்ப வாசிகம்மாவோ இல்ல கோபாலன் சாரோ சொல்லலாம், எங்களுக்குலாம் 80 வயசு ஆச்சு போச்சுப்பா, இந்த மாதிரி நோக்கம் என்ன அப்படின்னு. நீங்க எல்லாம் 150 வருஷம் இருக்கணும்ன்றதே உங்களுக்கு நோக்கமா இருக்கணும். ஏன்னா உங்களை மாதிரி நல்லவங்களை பாக்குறதே அரிதாயிடுச்சு. நீங்க எல்லாம் என்ன இருந்து நிறைய பேருக்கு வந்து வழிகாட்டணும். ஸோ நீங்க நீங்க உங்களோட நோக்கங்கள் எழுதலாம். அடுத்த 5 வருஷத்துல 10 வருஷத்துல நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நோக்கங்கள் எழுதலாம். அந்த நோக்கங்கள் பொதுநல சிந்தனையோட உங்க சுய முன்னேற்றத்தோட சேர்ந்து இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது ஸ்கில். நாங்க விஎஸ்எம்ஆர்ன்னு சொல்லுவோம், விஎஸ்எம்ஆர்ன்னு சொல்லுவோம். இரண்டாவது ஸ்கில். இந்த நோக்கத்தை அடைகிறதுக்கு எனக்கு என்னென்ன திறன் தேவை, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். முதல்ல நோக்கம் தெளிவா இருந்தாதான் இந்த நோக்கத்தை அடைகிறதுக்கு நான் என்ன கத்துக்கணும்ன்றது தெரியும். அதே பிசினஸ்ல நான் இந்த அளவுக்கு டர்ன் ஓவர் பண்ண நினைக்கிறேன், இல்லை இந்த பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை இந்த பிசினஸ்ல போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்னெல்லாம் கத்துக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு பிறக்கும். நம்ம என்ன பண்றோம்னா எதெல்லாம் நமக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கோ அதெல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சிடுறோம். உலகத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, அது எல்லாமே நம்ம கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட நோக்கத்தை அடைகிறதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கு முதல்ல ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் டைம் இருந்ததெல்லாம் மற்றது கத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தரோட விசிட்டிங் கார்டு பார்த்தேன், ஆந்திரால இருந்து. அவர் 27 PhD பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 40-50 டிகிரி பண்ணியிருக்கிறார். நான் அவர்கிட்ட கேட்டது உடனே அவங்க நோக்கம் என்ன சார்னு கேட்டேன். என் நோக்கமே வந்து டிகிரி படிச்சுட்டே இருக்குது சார் அப்படின்னாரு. நீங்க டிகிரி படிக்கிறதுனால பொது நலத்துக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டேன். அவர்கிட்ட பதில் இல்லை. ஸோ அந்த நோக்கங்கள் வந்து பொது நலத்தை நோக்கி இல்லை அப்படின்னா நம்ம தேவையில்லாத நிறைய விஷயங்களை சேரிச்சுக்கிட்டே இருப்போம். அவருக்கு ஒரு பொதுநல நோக்கம் இல்லை, அவருக்குமே ஒரு சுய முன்னேற்ற நோக்கம் இல்லை. அவர் வேலையை படிச்சுக்கிட்டே இருக்கிறது, வேற யாரும் பணம் கொடுக்குறாங்க, படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த ஸ்கில்னால அந்த அறிவுனால யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது. அவருக்கும் பிரயோஜனம் இல்லை, அவரை சார்ந்தவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ நோக்கங்கள் தெளிவா இருக்கணும். பொதுநலத்தோட இருந்தா அதுக்கு தேவையான என்ன ஸ்கில்ஸோ அந்த ஸ்கில்ஸை நம்ம கத்துக்கணும், தேடி தேடி போய் கத்துக்கணும். அடுத்து மோட்டிவேஷன். எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையே தான். தொடர்ந்து நான் எப்படி என்னை வந்து ஊக்குவித்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத முதல்ல அதை ஒரு சிஸ்டமா கொண்டு வரணும். ஏன்னா ரொம்ப ஈஸி, ஒரு வெறுப்படைகிறதுக்கோ இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சோம்பேறியா உட்கார்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ உங்க நோக்கங்கள் தெளிவா இருந்து அதுக்குரிய திறன்கள் நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை தொடர்ந்து நான் எப்ப வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு ஒருத்தர் வச்சுக்கோங்க. அவர் பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி உங்களை வந்து குத்திக்கிட்டே இருக்கணும். அது உங்க கணவரா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க பொண்ணா இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம். அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துருங்க. நான் எப்பெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கோ அந்த நேரத்தில் நீ வந்து என்ன ஒரு குத்துப்பா அப்படின்னு. அப்படி பண்ணோம்னா தொடர்ந்து நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் சரியான திசையை நோக்கி. நான் அந்த ஸ்லைட்ல ஷேர் பண்றீங்கம்மா, நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் இது சாருக்கு அனுப்புறேன், எல்லாருக்கும் அனுப்ப சொல்றேன். ஓகே, ஏன்னா அது நான் உருவாக்குனது, நான் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ உங்களோட நோக்கம் தெளிவா இருக்கு, அதுக்குரிய திறன்கள் உங்கள்கிட்ட இருக்கு, தொடர்ந்து உங்களை மோட்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த நோக்கத்தை அடைகிறதுக்கு எனக்கு என்னென்ன சாதனங்கள் தேவை, என்ன ரிசோர்சஸ் வேணும், ஆட்கள் என்ன வேணும், இதை ஃபோரம்னு சொல்லுவோம், மேன் மிஷின் மெட்டீரியல் மெத்தட் அப்படின்னு.
என்ன மாதிரி ஆட்களோட துணை தேவை, எனக்கு என்ன மாதிரி பொருட்கள் தேவை, என்ன மாதிரி ஒரு சிஸ்டம் நான் வச்சிருக்கணும் அதை ரிவ்யூ பண்றதுக்கு, என்ன மாதிரி மிஷினரிஸ் தேவை, ஒரு லேப்டாப் தேவைப்படலாம், இல்லை ஒரு எக்யூப்மெண்ட் தேவைப்படலாம். அதை முதல்ல டிசைட் பண்ணணும். இந்த நோக்கத்தை அடைகிறதுக்கு எனக்கு இந்தந்த சாதனங்கள் தேவை அப்படின்னு. ஸோ அதை அடையிறதுக்குரிய வழியை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவான ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கணும். இப்போ நான் பெங்களூர்ல இருந்து சென்னை நோக்கி வந்துட்டு இருக்கிறேன். 4 மணி நேரத்துல நான் வரணும்னு பிளான் போடுறேன் அப்படின்னா எனக்கு தெரியும் நான் 1 மணி நேரத்துல நான் எவ்வளவு தூரம் கடந்திருக்கணும். ஸோ 1 மணி நேரத்துல எவ்வளவு தூரம் இந்த ஊரை நான் 1 மணி நேரத்துல நான் ஹோசூர் கடந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போ ஹோசூர் 50 கிலோமீட்டர், நான் குறைஞ்சது 60-70 கிலோமீட்டர் தூரத்துல ஸ்பீட்ல வந்தாதான் வந்து நான் ஹோசூர் கடக்க முடியும். ஆனா ஹோசூர் வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப நான் ஹோசூர்ல இருந்து கிருஷ்ணகிரி வர்றதை இன்னும் சீக்கிரமா வரணும். ஸோ என்னோட நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி, என்னோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னோட செய்கைகளை மாத்திக்கிட்டே வரணும். ஒரு பிளான் பண்ணி அந்த பிளான் படி நான் பண்றேனா இல்லையா, முதல்ல அந்த பிளான் கரெக்டான்னு பார்க்கணும். அந்த பிளான் படி நான் ஆக்டிவிட்டி பண்ணிருக்கேனா இல்லையா, அந்த ஆக்டிவிட்டி படி என்ன ரிசல்ட் நான் எதிர்பார்த்தனோ அது வருதா இல்லையான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி அது மாடிஃபை பண்ணிக்கிட்டே வரணும். இந்த 5 பண்ணோம்னா லைஃப்லயும் சரி பிசினஸ்லயும் சரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். இப்ப ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, நான் அடுத்து போறதுக்கு முன்னாடி. இல்ல அப்ஜெக்ஷன் இருந்தா, என்னப்பா இப்படிலாம் சொல்ற அப்படின்னு அப்ஜெக்ஷன் இருந்தா பேசலாம். ராஜு சார் இருக்கிறீங்களா? சார் இப்ப நம்ம நோக்கம் எல்லாம் இருக்கு, பட் அதர் இன்ஃப்ளூயன்சஸ், அதர் இன்டர்ஃபரன்ஸ், அதர் ஹிண்டரன்ஸ் அதெல்லாம் வரும் இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டிஸை மாத்திக்கிட்டே இருக்கணும் சார். சார் நம்ம வந்து நம்ம மட்டுமே உலகத்துல இல்ல நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம முன்னேற்றத்தை பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்களோ, என்ன தடங்கள் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கோர்ஸை மாத்திக்கிட்டே போகணும். நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரஜினிகாந்த் ஒரு மேடையில் சொன்னார், கமலஹாசன் மாதிரி ஆட்கள், சிவாஜி கணேசன் மாதிரி ஆட்கள் இருக்கிற ஒரு சினிஃபீல்ட்ல வந்து நான் என்ன சாதிக்க முடியும், எனக்கு நடிப்பே வராது. ஆனா என்னோட டைரக்ஷனை மாத்திக்கிட்டேன், நான் அவங்களுக்கு போட்டிக்கு போகவே இல்லை. அவங்க நடிப்புல போட்டி போட்டுட்டு இருந்தாங்க, நான் வந்து ஸ்டைல்ல போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நம்மளோட நடைமுறைகளையும் நம்மளோட ஆக்டிவிட்டிஸையும் நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டு போயிட்டே இருக்கணும். அது ஒண்ணுதான் வழி. எதிரி இல்லாம மனுஷன் இருக்கவே முடியாது சார். எதிரிகளோ எதிர்ப்போ இல்லாம இருக்கவே முடியாது இல்லையா? ஓகே சார், ஓகே சார். நம்ம நோக்கத்துல கருத்தா இருக்கணும், நோக்கத்தை விட்டு மாறக்கூடாது. நோக்கம் நல்ல நோக்கங்களா இருக்கணும், நோக்கங்களை மாடிஃபை பண்ணலாம். ஆனா நோக்கத்தோட நோக்கம் மாறவே கூடாது, நம்ம இலக்கோட நோக்கம் மாறவே கூடாது. அந்த இலக்கை நோக்கி போறதுக்கு எதெல்லாம் சரியான வழிமுறைகளோ, என்ன தடங்கள் வருதோ அதை தவிர்த்துட்டு, இல்ல அதை அடிச்சு தவிர்த்துட்டு போகணும். வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா? இல்ல இந்த தூரம் இந்த வருஷம் அந்த நோபல் பிரைஸ் வாங்கினவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறாங்க. படைப்பு அழிவை தழுவுங்கள், பழைய தொழில்நுட்பங்கள், தயாரிப்புகள் மற்றும் நிறுவனங்கள் கூட புதிய உயர்ந்த தொழில்நுட்பங்களுக்கு மாத்தணும் அப்படிங்கிறாங்க. அதனால விஷன் மாறுமா இல்லையா? நோக்கம் மாறணும்னு அவசியம் இல்லைங்க, அந்த நோக்கத்தை அடையக்கூடிய வழிமுறைகள் மாறலாம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு, நம்ம ஒரு காலத்துல ட்ரெயின்ல தான் போயிட்டு இருந்தோம், மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தோம். ஓகே, அப்ப நோக்கம் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சென்னையில இருந்து விழுப்புரம் போகணும்னா ஒரு காலையில கிளம்பி சாயந்தரம் போனா பெரிய விஷயமா இருக்கும் மாட்டு வண்டியில. ஆனா என்னோட டார்கெட் வந்து 2 மணி நேரத்துல போகணும் அப்படின்னா நான் கார்ல தான் போகணும். 10 நிமிஷத்துல போனா நான் ஹெலிகாப்டர்ல போகணும். ஓகே, நோக்கங்கள் வந்து இப்படிதான் மாறலாம். இப்படி மாறிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வழிமுறைகளை மாற்றணும். ஒரு நிமிஷம் கொடுங்க, கோபால் சார் பதில் சொல்லிடுறேன். ஒரு சே இருக்கு இங்கிலீஷ்ல, நாலெட்ஜ் இஸ் பவர் அண்ட் டைம் இஸ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அறிவு தான் வந்து ஆற்றல், டைம் தான் பணம். எவ்வளவு டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ அதான் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 50 வருஷங்களா சொல்லிட்டு வர்றாங்க. என்ன சார்? அப்படின்னா ஸ்கில் தான் மாத்தலாம், நோக்கத்தை வச்சு ஸ்கில் மாத்திக்கலாம். சொல்லிட்டு இருக்காங்க, டைம் இஸ் மணி 50 வருஷங்களா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தேதியில ரைட் டெக்னாலஜி நாலேஜ் இஸ் பவர்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு விஷயம் இன்னைக்கு நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா அதை 1 நிமிஷத்துல பண்றதுக்கு டெக்னாலஜி இருக்கு. இப்ப ஏஐ எல்லாம் எடுத்தீங்கன்னா, இப்ப நான் இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனே நான் பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட் கொடுத்து ஏஐ கொடுத்தா 1 நிமிஷத்துல பண்ணி கொடுத்தது. ஸோ உங்களோட வேலையை எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணா ரொம்ப
குயிக்கா பண்ண முடியுமோ, எஃபிஷியண்டா பண்ண முடியுமோ, அதை தெரிஞ்சிருக்கிற நாலேஜ் தான் பவர்னு சொல்றாங்க இன்னைக்கு. அதே மாதிரி டைம் இஸ் மணின்றதோட ஷார்டஸ்ட் டைம் டு அச்சீவ் இஸ் மணி அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க டிஸ்ரப்ஷனை பத்தி பேசுறீங்க, டெக்னிக்கல் டிஸ்ரப்ஷன் இருக்கு, டெக்னாலஜி டிஸ்ரப்ஷன் சொன்னீங்க இல்லையா? ஓகே, அது எப்படின்னா இப்ப மொபைல் மாதிரி, இப்ப மொபைல் போன் எடுத்தீங்கன்னா ஒரு 54 டெக்னாலஜி 54 பிசினஸ் காலி பண்ணிருக்கு. நீங்க நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன், நீங்க எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. டெலிஃபோன் டைரக்ட்னு வச்சிருப்பீங்க, எல்லாரோட அட்ரஸ் எழுதுவீங்க, போன் நம்பர் எழுதி வச்சிருப்பீங்க, ஏபிசிடி போட்டு. கரெக்டா நான் சொல்றது கோபாலன்யா? கோபாலன் சார், அருமை அருமை. டெலிஃபோன் டைரக்ட் வச்சிருந்தோம். ஓகே, தந்தி கொடுத்துட்டு இருந்தோம், டெலிஃபோன் வச்சிருந்தோம், வீட்டுல ரேடியோ வச்சிருந்தோம், டேப் ரெக்கார்டர் வச்சிருந்தோம். இது எதுவுமே இல்லையே, எல்லாமே ஒரு மொபைல் காலி பண்ணிடுச்சு. கேமரா வச்சிருந்தோம், வீடியோ கேமரா தனியா வச்சிருந்தோம், ஸ்டில் கேமரா தனியா வச்சிருந்தோம். ஒரு 54 டெக்னாலஜி காலி பண்ணிடுச்சு. இது நல்லதா கெட்டதான்றது ஒரு ஆர்குமெண்ட் ஒரு பக்கம் இருக்கலாம். ஓகே, ஆனா இன்னைக்கு தேதியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டெக்னிக்கல் ரிசப்ஷன் பண்றவங்க தான் குயிக்கா முன்னேற முடியும்னு சொல்றாங்க. ஓகே, உங்க நோக்கத்தை பொறுத்து நீங்க முடிவு போகணும். என்னோட நோக்கம் வந்து நான் குயிக்கா 10,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க டெக்னாலஜி டிசப்ஷன் பண்ணி எந்த மாதிரி நான் டெக்னாலஜி 10 டெக்னாலஜி காலி பண்ணா நான் முன்னேற முடியும்னு நினைச்சீங்கன்னா, அந்த நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்கில் வேணும், மோட்டிவேஷன் வேணும், ரிசோர்ஸ் வேணும், ஆக்ஷன் பிளான் வேணும். நம்மளோட நோக்கங்கள் வந்து நல்ல நோக்கங்களா இருந்தது அப்படின்னா டிசப்ஷன் சைடு போக வேண்டாம். நம்ம இருக்கிறதுலயே வந்து இந்த பெட்டரா எப்படி பண்ணி எல்லாருக்கும் பொதுநலத்தோட பண்றதுன்னு பார்க்கலாம். இதே டிசப்ஷன் வந்து பொதுநலத்தோட இருக்கு அப்படின்னா அதுல தப்பு இல்லை. இப்ப நம்ம கஷ்டப்பட சொன்ன மாதிரி மாட்டு வண்டியிலே போயிட்டு இருக்க முடியாது இல்லையா? மாட்டு வண்டியிலே போயிட்டு இருந்தா அவ்வளவு முன்னேற்றங்கள் இருக்காது. ஒரு பஸ் வந்திருக்கு, கார் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஃபிளைட் வந்திருக்கு, ஹெலிகாப்டர் வந்திருக்கு, ட்ரெயின் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல டிசப்ஷன். அதுக்காக வந்து ஒரு பஸ் வந்து ஒரு 50 மாட்டு வண்டிக்கு பிசினஸ் போச்சுன்னு உட்காந்து அழ முடியாது. அந்த டெக்னாலஜி டிஸ்ட்ரப்ஷனே வந்து நல்ல விஷயங்களுக்காக பண்ணா நல்லதுன்னு சொல்றேன். டாக்டர் சொல்லுங்க டாக்டர், நீங்க இதை சொல்ல வரீங்க. மேடம், என்விரான்மெண்ட் வந்து கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? அதுக்கான அடாப்டபிலிட்டி இருக்கணும் இல்லையா? முக்கியமான ஒரு இது. என்விரான்மெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட அந்த அமைப்புகள் மாறணும். அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா கொண்டு வரலாம்ன்ட்டு மேனேஜ்மெண்ட் பென்டகன் எல்லாரும் வந்து எல்லாரும் அவங்களோட வேலையில இன்னைக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆகணும். அதான் சொன்னேன், ரைட் டெக்னாலஜி, நாலேஜ் ஆஃப் ரைட் டெக்னாலஜி இஸ் பவர். சேஞ்சஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு இது அக்கார்டிங், அதாவது அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ மாடர்ன் சேஞ்சஸ் வரணும் இல்லைங்களா? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் வரணும். இருந்தே ஆகணும், மாற்றங்கள் இருந்தே ஆகணும். நோக்கங்களை மாத்தாதீங்கன்னு சொல்றேன். விஷன்ல இல்ல, ஸ்கில். அடுத்தது வந்து மோட்டிவேஷன் சொன்னீங்க. அந்த மாதிரி என்விரான்மெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். ஸோ அதற்கு ஏற்றவாறு மாற்றங்களையும் நம்ம தொழில்நுட்பங்களையும் கொண்டு வர வேண்டும்ன்றதும் ஒரு ஸ்கில் வந்து தொடர்ந்து நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு வேற வழியே இல்ல. ஐயா ஐயா அம்மா செல்வராணி அம்மா சொன்னது மிக சரியான ஒரு கருத்து. நான் ஒண்ணு சொல்றேன். ஆக்கம் வந்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு ஆக்கம் வந்து ஆரோக்கியமா இருக்கணும். அழிவை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஆர்டிக்கல் என்ன வந்திருக்குன்னா, சென்னையில இந்த மெட்ரோவுக்காக ஆழமாக தோண்டுவதனால சென்னையில நிறைய அழிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் சரிவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து இயற்கையை பாழ்படுத்தி ஆக்கம்னு சொல்றோம் இல்லைங்களா? அதை வந்து நம்ம அம்மா சொல்றத நானும் அதை அப்படியே வழிமொழிகிறேன். 100% தப்பு. நம்ம வந்து நோக்கங்கள் வந்து பொதுநலத்தோட இருக்கணும். அது இல்ல அப்படின்னா டிபிக்கல் பிசினஸ் பீப்புள். சோ நம்ம அந்த கேட்டகரியில வரல. நம்மளோட நோக்கங்கள் வந்து பொதுநலத்தோட இருக்கணும்ன்றதுல நான் உறுதியா இருக்கிறேன். அப்படி இருக்கவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். நீங்க உங்களுடைய போக்கு அது மாதிரி எல்லாரும் இருந்துட்டா சமூகம் நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு ஆரோக்கியமான சமூகம் இல்ல. ஆறு, மணல், மலை, காற்று எல்லாமே வந்து இன்னைக்கு மாசு அடைந்து நம்ம உயிர் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பூமியாக நம்ம உலகத்துல இல்ல அப்படின்னு இப்ப சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதனால நம்மளுடைய முன்னேற்றம் ஆக்கமா அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லுவாங்க, ஆரோக்கியமான வளர்ச்சி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இங்க அது உண்மை நீங்க சொல்றது. இந்த பிரச்சனை என்னன்னா, எல்லா நாட்டிலையும், நம்ம நாடு மட்டும் இல்ல, எல்லா நாட்டிலையுமே வந்து தீமைகள் நடக்கிறதுக்கு காரணம் தீவிரங்கள் மட்டும் இல்ல,
நல்லவர்களின் அமைதி மட்டும்தான். சோ நல்லவர்கள் பொறுமையா இருக்கிற வரைக்கும் தீமைகள் நடந்துகிட்டே இருக்கும். சோ நம்ம நல்லவர்கள் எல்லாம் வெளியே வந்து போராடணும், அதுக்கு போராட மாட்டேங்கிறோம். சோ நம்ம வேலை ஒண்ணு போயிடுறோம். சோ அதனால அவங்கள மட்டும் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். நம்மளும் ஒரு காரணம்னு சொல்ல வர்றேன். ஓகே, அடுத்து போலாமா? போலாங்க. வணக்கம் ஐயா. இந்த ரிசோர்சஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பத்தி பார்க்கல. இந்த ரிசோர்சஸ் அப்படிங்கிறது வந்து நேச்சுரலா இயற்கையா நமக்கு கிடைக்கிறது தான் ரிசோர்சஸ். மண், விண், இதுல இருந்து இந்த ஆற்றல் எல்லாமே வந்து இந்த பூத சக்திகளிலிருந்து கிடைக்கிறது தான். அதை வந்து நம்ம நிறைய பயன்படுத்தி சீக்கிரமா காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிலக்கரியில இருந்து, பெட்ரோல்ல இருந்து, இந்த மாதிரி இதுகள் எல்லாம் இந்த ஒரு 50-100 வருஷத்துக்குள்ளதான் இந்த லேண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசோர்சஸ் எல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து மாற்றுவதற்காகத்தான் இப்ப நீர் மின்சாரம், காற்றாலை மின்சாரம், இது புனல் மின்சாரம், மணல் மின்சாரம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அலை மின்சாரம்னு சொல்லிட்டு. இப்ப இதை கண்டுபிடிக்கிறதுனால மாற்றங்கள் வந்துகிட்டே தான் இருக்குதே ஒழிய அந்த ரிசோர்சஸ் வந்து அந்த ஏற்கனவே அந்த இது பண்ண ரிசோர்சஸ் மாறாது இல்லையா? இந்த இப்ப நீங்க சொல்ற இந்த ரிசோர்ஸ் அந்த டேர்ம்ஸ் மட்டும் இந்த காற்றில் கிடைக்கிறது. இங்க கொடுத்திருக்க ரிசோர்ஸோட அர்த்தம் வேறங்க. இங்க கொடுத்த ரிசோர்ஸ் வந்து 4 விஷயம் சொன்னேன். மேன், மெஷின், மெட்டீரியல், மெத்தட். உங்களோட நோக்கம் அடைகிறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஆட்கள் தேவைப்படுவாங்க அதை நிர்ணயிக்கணும். அதை முதல்ல கொண்டு வரணும். என்ன மாதிரி பொருட்கள் தேவை, என்ன மாதிரி மெஷின்ஸ் தேவை, என்ன மாதிரி சிஸ்டம் தேவை. அதான் மேன், மெஷின், மெட்டீரியல், மெத்தட். அதான் இந்த ரிசோர்ஸ்ன்றது. இந்த மெத்தட் இதை மட்டும் நம்ம ரிசோர்ஸா எடுத்துக்கிறோம். ஆமா எடுத்துட்டு அதுக்கு என்ன தேவைன்றதை போட்டுட்டு அதை எப்படி நம்ம கொண்டு வர போறோம், அதை எப்படி நம்ம வந்து இயக்க போறோம்ன்றத ஆக்ஷன் பிளான். என்கிட்ட இருக்கிற மக்களை வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப்னு எடுத்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்க, உங்க மனைவி, உங்க பிரதர் சிஸ்டர் வந்து ஒரு ரிசோர்ஸ் மேன்ல. இது இங்க மிஷன் உங்களோட வீடு. மெத்தட்ன்றது நீங்க எப்படி அவங்களோட பழகுறீங்க, எப்படி அவங்க ட்ரீட் பண்றீங்க, எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்றது மெட்டீரியல். மெட்டீரியல் என்ன பொருட்கள் அவங்களுக்கு தேவை, நீங்க எப்படி அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்க. இது வந்து குடும்பத்துல. இப்போ பிசினஸ் எடுத்தீங்கன்னா ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஆட்கள் வேணும்? ஒரு மேனேஜர் வேணுமா, சூப்பர்வைசர் வேணுமா, தொழிலாளிகள் எத்தனை பேர் வேணும், என்ன மாதிரி பொருட்கள் நீங்க வாங்கணும், என்ன மாதிரி பொருட்கள் நீங்க விற்கணும், அதை பொருட்கள் தயாரிக்கிற முறைகள் என்ன, இல்ல வாங்கி விற்கிற முறைகள் என்ன, இல்ல ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றதுல அந்த முறைகள் என்ன, அது மெத்தட். இதெல்லாம் பண்றதுக்கு என்ன மெஷின்கள் தேவை, அது மிஷின். இது வந்து பிசினஸ்க்கு. இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம், எப்படி இதை வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ண போறோம்ன்றதான் ஆக்ஷன். இப்ப இது இல்ல, விஷன் இல்ல அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும். எங்க போகணும்னு தெரியலன்னா எங்க வேணாலும் போயிட்டு இருப்போம். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும், அதெல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். ஸ்கில் இல்லைன்னா டென்ஷனாவே இருப்போம், நமக்கு ஒன்றும் தெரியலைன்னு ஒரு டென்ஷன்லேயே இருப்போம். மோட்டிவேஷன் இல்லைன்னா ரொம்ப ஸ்லோ, ஒரு பெருசா அச்சீவ் பண்ண மாட்டோம், ஒரு க்ரோத் இருக்காது. நமக்கு தேவையான ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே இருப்போம். ஆக்ஷன் பிளான் சரியா இல்லைன்னா நம்ம ஸ்டார்டே தப்பா இருக்கும். இப்போ நான் பெங்களூர் டு சென்னை போகணும்னா பெங்களூர் சென்னை டைரக்ஷன் வரணும். நான் மைசூர் பக்கம் போனேன், மைசூர் ரூட்ல போனா சென்னை வர முடியாது இல்லை, டைரக்ஷனே தப்பாயிடும். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இன்னைக்கு பிசினஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்தியால? ஃபார் தட் மேட்டர் எங்க வேணாலும் எடுத்துக்கீங்க. நீங்க ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்பக்கு எப்படி இருக்கு பிசினஸ்? சொல்லுங்க கருமசாமி சார். சூப்பரா இருக்கு, ஓஹோன்னு இருக்கு. ஓஹோன்னு இருக்கு. ஓகே, இல்ல பெருசா வளர்ந்து நல்லா வளர்ந்து இருக்குங்க. ஆனா அதே மாதிரி வளர்ச்சி இருக்கு, அதே மாதிரி பிரச்சனையாவும் இருக்கு. வளர்ச்சி இருக்கு, உலகம் பூராவும் பிரச்சனையாவும் இருக்கு, வளர்ச்சி இருக்கு, பிரச்சனையாவும் இருக்கு. பிரச்சனை ரெண்டும் வளர்ச்சி இருக்கு, தளர்ச்சி இருக்கு. பிரச்சனை இருக்குங்கிறீங்க. தளர்ச்சி இருக்கு. பிசினஸ் வந்து ஒரு சிலரோட கையில மட்டும் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அதாவது ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தே ஆர் கண்ட்ரோலிங் தி பிசினஸ். ஓகே, நிச்சயமா. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ்? பிசினஸ்ல இப்போ ரொம்ப போட்டி இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்போ வந்து சைனாக்காரர் வந்து அது ஒரு பிசினஸ் வந்து ஒரு யுத்தமாவே நடத்துறாங்க. இட் இஸ் a war. they are using business for a war. அதிகமா இருக்கிறதுனால வாங்கும் திறனும் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு, இந்த பணப்புழக்கமும் அதிகமா இருக்கு சார். இப்ப நம்ம போட்டுற சைட ஒத்துக்கிறீங்களா நீங்க?
எனி பிசினஸ் டுடே இன் இந்தியா இஸ் இன் குளோபல் காம்படிஷன் சொல்றேன். இந்தியாவில் இருக்க எல்லா பிசினஸுமே வந்து உலக லெவல்ல போட்டி இருக்குன்னு சொல்றேன். ஒத்துக்கிறீங்களா? அது பூர்ணமாக எப்படி இங்கே ஒத்துக்க முடியும்? இந்தியாவுடைய பொட்டென்ஷியலுக்கு, இந்தியா ம். பாப்புலேஷனுக்கு இன்டர்னல் பிஸ்னஸ்ஸு நிறையா இருக்கே. அது குளோபல் காம்படிஷன் இருக்குது, ஆனால் லோக்கல் காம்படிஷனே கூட இருக்கும். இல்ல ஒரு உதாரணமா, எங்க தெருவில் ஒரு 4 காபி கடை இருந்தது. ஓகே, 4 சாதாரண காஃபி கடை இருக்கும் இல்லையா, டீ ஸ்டால் இருக்கும் இல்லையா. ஓகே, அந்த 4ஐயும் காணா. பக்கத்துல ஸ்டார் பாக்ஸ்னு வந்து உட்காந்துருக்கான். டீ கடைக்கு குளோபல் காம்படிஷன் இருக்குன்னு சொல்றீங்களா இல்லைன்னு சொல்றீங்களா சுந்தர் சார்? இருக்குது சார், இருக்குது. சார், இன்னைக்கு ஒரு 5 ரூபா பேனா நீங்க இங்க இருந்து உட்காந்து சைனாலயோ ஆப்பிரிக்காலயோ ஆர்டர் பண்ணி வாங்க முடியும். கரெக்டா? ஆமா. தெரு ஓரத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பீஸா ஹட், டொமினோஸ், என்னென்னமோ இன்டர்நேஷனல் செயின் வந்துட்டாங்க. நீங்க என்ன பிசினஸ் ஆனாலும் சொல்லுங்க, இன்டர்நேஷனல் காம்படிஷன் இருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்ல, அக்ராஸ் வேர்ல்டு. இந்தியாவில் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இங்க வந்து நம்ம பாப்புலேஷன் அதிகம், அதனால எல்லாரும் ஓடி வராங்க அங்க இருந்து. ஸோ இன்னைக்கு எந்த அதோட பிசினஸ் நம்ம பண்ணாலும் சொல்லுங்க. இல்லை, நம்ம பாலுக்கும் ஆபத்து வந்திருக்கே. பாலுக்கும் ஆமா, அமெரிக்கா வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸு அரசாங்கம் ரொம்ப தடுக்க பார்க்குது. பாலையே அவன் சப்ளை பண்ணுறேங்கிறாங்க. பால், தண்ணி இருக்கே, கிண்லு, தண்ணி, காஃபினா இதெல்லாம் இன்டர்நேஷனல் கம்பெனி தானே குடிக்கிற தண்ணி. கொக்கோ கோலா, பெப்சி தானே விற்கிறாங்க ரெண்டையும். நிச்சயமா. என்ன பிசினஸ்னாலும் இன்னைக்கு வந்து குளோபல் காம்படிஷன் இருக்கு. ஸோ ஒரு பிசினஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு ஒர்க் பண்ணலன்னா எந்த பிசினஸா இருந்தாலும் உங்களால தவிர்க்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா? ஐயா, இப்ப நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், இப்ப தப்பா எங்களை மாதிரி நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்கம்மா டாஸ்மாக் தான் பிசினஸ்ல சொல்லுங்கம்மா. ரொம்ப டாப் லெவல்ல போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அங்க வந்து இன்டர்நேஷனல் கம்பெனி வரவிட மாட்டேங்கிறாங்க. அவன் வந்தானா டாஸ்மாக் படுத்துரும். ஏன்னா அவன் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டான். இன்னும் நீட் அண்ட் கிளீனா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சிருப்பான் டாஸ்மாக். அவன் வந்தானா டாஸ்மாக் படுத்துரும். அவங்க வரவிடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். ஸோ அதுக்கு யாராவது ஒரு கவர்மெண்ட் வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா டாஸ்மாக் படுத்துரும். அதான் உண்மை. அதனாலதான் டாஸ்மாக் எலைட்டுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இப்ப கொஞ்சம் வசதியானவங்க போய் குடிக்கிறதுக்குன்னு. ஸோ டாஸ்மாக் வந்து என்ன சொல்றது, காரணம் அதேதான். தீயவர்கள் செயல்களை நம்ம கண்டிக்கிறது இல்லை. இன்னைக்கு வந்து தவறுகள் எல்லாம் நிறைய நாளாக தவறுகள் வந்து நார்மலா பார்க்கப்படுது. ஒரு அருள் பிரகாஷ் ஒரு ஸ்பீக்கர் சொல்றாரு, நல்லவன்றதுக்கு வந்து டெபினிஷனே மாறிடுச்சு. ஒருத்தன் அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸர் நல்லா இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட பணம் கொடுத்தா வேலையை செஞ்சு கொடுத்துருவாரு அப்படின்னு. அவர்தான் நல்லவருங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க. லஞ்சம் வாங்கி வேலை பார்க்கறவன நல்லவன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம் நம்ம. ஓகே, சோ என்ன பண்றது, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க லஞ்ச் டைம் எழுதாதீங்கப்பா, லஞ்ச டைம் எழுதுங்க அப்படின்னு போடுவாங்க ஆபீஸ்ல. சோ அந்த மாதிரி சோ நம்ம நாளாக தீய விஷயங்களை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். அதான் பிரச்சனை. அதான் நான் சொன்னதே அதான். தீயவர்களை விட தீமை நடக்கிறதுக்கு அதிக காரணம் நல்லவர்களோட அமைதி. லஞ்சம் கொடுக்கறதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம சரியா பிளான் பண்ணாம ட்ரெயின்ல ஏறிட்டு டிடி போய் நான் உனக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், டிக்கெட் கொடுன்னு கேட்டா டிடி தப்பான வரும், நான் தப்பான வரேன். சோ நம்ம நல்லவர்களும் தீமையெல்லாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். அதான் பிரச்சனை. அதனாலதான் வந்து தீமைகள் வந்து தீமையே தெரியல, அது நார்மலா தெரியுது. அதுக்கு காரணம் சுயநலம் தான். சுயநலம் தான், கட்டாயம் சுயநலம். சரிப்பா, எனக்கு ஒரு அவசரம், நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யாரும் சீரியஸா இருக்காங்க, நான் போகணும், நான் ட்ரெயின்ல போய் ரிக்வெஸ்ட் பண்றேன், அவர் என்ன லஞ்சம் கேட்கறாரு, அது தப்பு இல்லை. அதுல வந்து அங்க வந்து நான் வந்து குற்றவாளி இல்லை, நான் வந்து பாதிக்கப்பட்டவன். ஆனா நான் ஒழுங்கா பிளான் பண்ணாம ஒரு விசேஷத்துக்கோ ஒரு கல்யாணத்துக்கோ போகணும், நான் கடைசி நிமிஷத்துல டிக்கெட் கிடைக்கிறேன்னு போய் நான் லஞ்சம் கொடுத்து வாங்கினேன்னா நான் குற்றவாளி, அவன் குற்றவாளி இல்லை. இதை பிரிச்சு பார்க்க தெரியணுங்கிற, இதை நம்ம பிரிச்சு பார்க்கறது இல்லை, ரொம்ப சகஜமாயிடுச்சு. ட்ரெயின்ல டிடி இடம் தான் அவருக்கு ஒரு 6 ரூபாய் கொடுத்தா கொடுத்துருவாரு, அவரோட கோச்சில உட்கார வச்சு கூட்டு போயிடுவாரு, நம்பி போயிடுவாரு. ஸோ இதுதான் வந்து நல்லவர்களும் தீமைகளை வந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். அது இந்தியாவில கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமா ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மேலை நாடுகள்ல வந்து இந்த நம்ம அளவுக்கு மோசமாகல, நம்ம நாட்டுல ரொம்ப சீக்கிரமா ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது ரொம்ப ரொம்ப அன்பார்ச்சுனேட். இந்த லா அபைடிங் சிட்டிசன்ஸ்ங்கிறது அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க சார். லா அபைடிங் சிட்டிசன்ங்கிறது வந்து
0 பாயிண்ட்டுக்கு கீழே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த சட்டத்தை மதிக்கிறது கிடையாது. அப்ப சட்டத்தை மதிக்கிறது அப்படிங்கல நீங்க சொல்றது மாதிரி தீயவனை விட அதுக்கு ஒத்துழைக்கிறவன அதை மதிக்காதவன் தான். சார் லா அண்ட் ஆர்டர் வந்து ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க சார்? தப்பிக்கிறதுக்கு அதுதான் வழி சொல்றேன். தப்பிக்கிறதுக்கு வழி நானே இருக்கு, அது அதனால தானே. ஆமா, தப்பிக்கிறதுக்கு வழி யாரு கொடுக்குறது சார்? அதிகாரிகள் தானே. சொசைட்டி தான். தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அதுக்கு வந்து உடனே சார். அதிகாரிகள் தானே. அதிகாரிகள் தானே. இப்படி நான் வந்து போனா கட்டாயம் ஃபைன் வாங்கன்னு போட்டு போவாங்கல்ல. இல்ல நான் 100 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு தெரிஞ்சா. தீவர்களை விட அந்த தீமையை ஏத்துக்கிறவங்க தான் தீவர்கள்னு சொல்றாங்க. ஆமா. ஓகே, நிர்வாகம் என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் ஒரே ஒரு ஸ்லைடு நான் அதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, டர்ன் ஓவர் பத்தி பேசிட்டு. ஓகே, மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா an exhaustive process of achieving the goals effectively by getting the planned activities done on time efficiently. இவ்வளவுதான் மேனேஜ்மெண்ட். ஒரு உங்களோட கோல்ஸ் என்னவோ அதை ரொம்ப எஃபெக்டிவா சரியா பிளான் பண்ண ஆக்டிவிட்டிஸை சரியான டயத்துல அச்சீவ் பண்றதுதான் மேனேஜ்மெண்ட். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? நிறைய எழுதலாம், 100 பக்கம் எழுதலாம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு. நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எழுதிருக்கேன். ஓகே, இப்ப டர்ன் அரவுண்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். நாங்க கிரியேட் பண்ணது. ஓகே, இது எல்லாத்துக்குமே முதல்ல காமிச்சது ட்ரேட் மார்க் வாங்கியிருக்கணும். நாங்க மட்டும்தான் கூட கிரியேட்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு பிசினஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 7 விஷயங்கள் முக்கியம்னு சொல்றோம். 7M மெத்தடாலஜின்னு சொல்லுவோம். 7M: மார்க்கெட், மணி, மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல், மெத்தட், மேன், மிஷின். அதாவது என்ன பிசினஸா இருந்தாலும் சரி இந்த 7Mக்குள்ள வந்துடும். பிசினஸ் பண்றதுக்கு முதல்ல மார்க்கெட்ல நீட் இருக்கணும். சரி, பணம் தேவை. அந்த பணத்தை போட்டு பணம் சம்பாதிக்கணும். மார்க்கெட்டுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் வேணும். நீங்க தனிப்பட்ட என்ன பொருள் வாங்க போறோம், என்ன பொருள் விற்க போறோம்ன்ற தெளிவு இருக்கணும். இதை எப்படி பண்ண போறோம்ன்ற ப்ராசஸ் இருக்கணும். அதுக்கு தேவையான ஆட்கள் இருக்கணும், அதுக்கு தேவையான மிஷின்ஸ் இருக்கணும். இந்த 7M சரியா இருந்தாதான் வந்து ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஓகே, சோ இந்த 7M மெத்தடாலஜி தான் என்னோட டாக்டரேட் தீசிஸ் தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். ஓகே, சோ எந்த பிசினஸ், புது பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு ரன்னிங் பிசினஸா இருந்தாலும் சரி, இந்த 7M முதல்ல சரியா அனலைஸ் பண்ணி அதுல சரியான விஷயங்கள் செய்யறாங்களா அப்படின்றத பார்த்து அதை சரி பண்ணாலே பிசினஸ் சரியாயிடும், இல்ல அடுத்த லெவலுக்கு போயிடும். நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு பிசினஸுக்கும் ஏற்ற மாதிரி அந்த மார்க்கெட்டை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது. கண்ட்ரோல் அப்படின்னா எப்படி கன்சிஸ்டன்சி கொண்டு வர்றது. நான் வந்து ஒரு மாசத்துக்கு 1 கோடி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து 1 கோடி ஒவ்வொரு மாசமும் எப்படி சேல்ஸ் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும். அடுத்து இந்த 1 கோடி நான் எப்படி 1.25 கோடி ஆகுறது, இல்லை 1.5 கோடி ஆகுறது எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அதுக்கு நான் என்ன பண்ணணும். இந்த 1.5 கோடி 3 கோடி எப்படி போறது, அதுக்கு நான் என்ன பண்ணணும். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த 7Mக்கும் ஒரு 7-8 பேராமீட்டர்ஸ் எடுப்போம். இப்போ மார்க்கெட் அப்படின்னா எவ்வளவு புது அது ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட், எவ்வளவு புது ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணிருக்கிறோம் அது ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட், எவ்வளவு புது ஜியாகிரபி போயிருக்கிறோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம், ஆந்திரா போயிருக்கிறோம், தெலுங்கானா போயிருக்கிறோம், எங்கெல்லாம் போகலாம், எவ்வளவு புது ஜியாகிரபி போயிருக்கிறோம், அது ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 8-10 பேராமீட்டர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுவோம். இந்த ஒரு பிசினஸுக்கு மார்க்கெட்ல இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். ஸோ அதை அனலைஸ் பண்ணி அதை எப்படி கன்சிஸ்டன்சி கொண்டு வர்றது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அதை எப்படி இன்னோவேட் பண்றது. அதே மாதிரி மணி, பணம் வந்து இப்ப எனக்கு இவ்வளவு டர்ன் ஓவர் வரணும், இதுல இவ்வளவு ப்ராஃபிட் வரணும், இல்லை இதுக்குள்ளதான் எக்ஸ்பென்சஸ் இருக்கணும், வந்து டொனேஷன் கொடுக்கணும், இவ்வளவுதான் வந்து நான் பொருளுக்கு செலவு பண்ணணும், இவ்வளவுதான் வந்து நான் எலக்ட்ரிசிட்டிக்கு செலவு பண்ணணும், இவ்வளவுதான் நான் வந்து லேபருக்கு செலவு பண்ணணும், ஒரு சிஸ்டம் போட்டு அதுக்குள்ள செலவு பண்ணி அந்த பணம் கரெக்டா நான் வந்து மேனேஜ் பண்றேனா, பிளஸ் அந்த பணத்தை தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணாம இருக்கிறேன், கூடாத சரி கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து இப்ப இந்த செலவை நான் குறைக்கிறதுக்கு, மற்றவங்களை கஷ்டப்படுத்தாம நான் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும். டெக்னாலஜி யூஸ் பண்ணலாமா, இல்ல பொருளே வந்து வேற ஊர்ல இருந்து வாங்கலாமா, வேற நாட்டுல இருந்து வாங்கலாமா, இல்ல வேற பொருளை வச்சு தான் யூஸ் செய்ய முடியுமா, அதுல எப்படி பணத்தை வந்து இம்ப்ரூவ் பண்றது. சேம் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்ல என்னோட மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ எப்படி இருக்கு, எதெல்லாம் நான் வந்து டெய்லி கட்டாயம் வந்து ரிவ்யூ பண்ணணும், எதெல்லாம் வந்து நான் வீக்லி பண்ணணும், எதெல்லாம் மந்த்லி பண்ணணும், எதெல்லாம் ஒன்ஸ் இன் 15 days பண்ணணும் அனலைஸ் பண்ணி எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுமோ அதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்றோமா, கண்ட்ரோல் பண்றதுனால இம்ப்ரூவ் ஆகுதா, என்ன இம்ப்ரூவ் ஆகுது, இல்லை என்ன பண்ணணும்,
இதுல பெரிய லெவல்ல ஜம்ப் பண்ணா என்ன பண்ணணும்? இதுக்கு சரியான ஆட்கள் இருக்கிறாங்களா? அந்த ஆட்களோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு? அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சரியா இருக்கா? இல்ல என்ன நான் ட்ரைனிங் கொடுக்கணும் உங்களுக்கு ஃபர்தரா? இல்ல எங்க வெளியே அனுப்பணுமா? இல்ல நான் சொல்லி கொடுக்கணுமா? இதே மாதிரி மெட்டீரியலுக்கு, மெத்தடுக்கு, மேனு, மிஷின். ஸோ இந்த 7 எம்மையும் கரெக்டா கண்ட்ரோல், இம்ப்ரூவ், இன்னோவேட் இந்த எஃபெக்டிவ்னஸ் பாராமீட்டர்ஸ் பண்ணோம் அப்படின்னா பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா முன்னேறும். இது பண்ணும்போது இந்த பிசினஸ்ல மார்க்கெட்ல என்ன த்ரெட் இருக்கு, என்ன ரிஸ்க் இருக்கு, மணில என்ன த்ரெட், என்ன ரிஸ்க் இருக்கு, எங்கெல்லாம் வந்து என்னோட பணம் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எங்கெல்லாம் வந்து என்னோட பணம் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எங்கெல்லாம் வந்து என்னை சப்ளையர்ஸோ இல்ல என்னோட எம்ப்ளாயிஸோ மற்றவங்கள ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்ல எங்கெல்லாம் வந்து என்னோட ஆட்கள் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல என்னை விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல வேற யாராவது தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மெட்டீரியல் அவைலபிலிட்டி இல்லாம இருக்குமா, இல்ல சப்ளையர் யாராவது நம்ம காம்படிட்டரா வர போறாங்க, ப்ராசஸ்ல எங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்கு, என்னோட மேன் பவர்ல ஸ்கில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல இந்த மாதிரி நிறைய வந்து இப்ப நம்ம நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ் வச்சு வேலை பார்க்குறோம். அவங்க எல்லாம் தீபாவளி வந்து ஒரு மாசம் போயிடுவாங்க, ஹோலி வந்து ஒரு மாசம் போயிடுவாங்க. நல்லா வேலை பார்க்கணும்னு இருந்தா கூட அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் நான் எப்படி மேனேஜ் பண்ண போறேன் அந்த ஒரு மாசத்துக்கு. அது மாதிரி மிஷின்ல என்னெல்லாம் ஃபெயிலியர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரிஸ்க், இந்த த்ரெட்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருக்கணும், அதை எலிமினேட் பண்ணிட்டே இருக்கணும், அடுத்து வரவிடாம பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இது பண்ணா இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி இது வரைக்கும் 56 கம்பெனிகளுக்கு 55 கம்பெனிகளுக்கு டர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறோம். 53 கம்பெனில சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கோம். சக்சஸ்ஃபுல் அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு கம்பெனி சொல்லணும் அப்படின்னா இந்த பாகுபலி மாதிரி படங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ண கம்பெனி இங்க சென்னையில தான் இருக்கிறாங்க, அம்பத்தூர்ல. அந்த கம்பெனி 2020-21 அவங்க 7 கோடி டர்ன் ஓவர் பண்ணாங்க. இந்த வருஷம் 25-26 250 கோடி டார்கெட் பண்றோம். இதை தான் டர்ன் ஓவர்னு சொல்றேன். 33 மடங்கு வந்து அவங்களோட விற்பனையை கூட்டியிருக்கிறோம். வெறும் சென்னையில மட்டும் இருந்தவங்க இப்ப பாம்பே, ஹைதராபாத், பெங்களூர்ல இருக்கிறாங்க, அமெரிக்கால இருக்கிறாங்க, துபாயில இருக்கிறாங்க, யூகேல இருக்கிறாங்க, சைனால இருக்கிறாங்க, இப்ப ஜப்பானுக்கு போயிருக்கிறாங்க. இந்த சிஸ்டம் வச்சு நமக்கு பிசினஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இவ்வளவுதான் நான் சொல்ல வந்தேன். கேள்வி இருந்தா கேட்கலாம். இன்னைக்கு நான் பிளான் பண்ணது இவ்வளவுதான். ஏன்னா அந்த டர்ன் ஓவர்ன்றது ஃபர்ஸ்ட் லெவல் கோர்ஸ் நாங்க 6 மாசம் கோர்ஸா நடத்துறோம். ஒரு டர்ன் ஓவர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது 4 லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவலே 6 மாசம் ஆகும். ஸோ 4 லெவல் சொல்லணும்னா 2 வருஷம். அதை நீங்க என்ன 40 நிமிஷத்துல சொல்லியிருக்கீங்க. இதுல வேற ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தா பேசலாம். அமைதியா இருக்கிறதுனால இது கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். சார் வணக்கம். வணக்கம், இப்ப சொல்லுங்க. இப்ப எனக்கு வந்து ஒரு 68 வயசு, ரிட்டையர் ஆயிட்டேன். சரிங்க சார். இப்ப இப்ப ஹெல்த் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கிறேன்னு வச்சுக்கிறேங்க. எனக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்க? நான் என்ன பண்ணணும்? நான் இன்னும் வந்து இந்த பொதுநலத்துக்கு நான் என்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்க அட்வைஸ் பண்றீங்க? சார் இன்னைக்கு தேதியில என்ன சேவைகள்லாம் பணம் வேணும் சார். ஓகே, உங்களால பணம் சம்பாதிக்க முடியுமா? பணம் சம்பாதிச்சு சேவை செய்யலாம், பணம் வேணும். முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சு அதை பொதுநலத்துக்கு பயன்படுத்துங்க. நான் என்னோட இதுல ரொம்ப தெளிவு. நாங்க சம்பாதிக்கலாம் ஆல்மோஸ்ட் ஒரு 10% வரைக்கும் இந்த மாதிரி நிறைய கொடுக்குறோம். ஓகே, ஏன்னா நிறைய பேரோட நோக்கங்கள் உயர்ந்த நோக்கங்களா இருக்கு. நான் நிறைய பிசினஸ் மேன் கேட்கறது அதான், உன்னோட தொழிலோட நோக்கம் என்னன்னு கேட்டா, நான் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், புது டெக்னாலஜி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், நம்ம நாட்டோட முன்னேற்றத்துக்கு பாடணும்னு நினைக்கிறேன், நிறைய சொல்றாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் சேஃபா இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஓகே. இதெல்லாம் எப்ப பண்ண முடியும்னா பணம் வந்தா. பணம் தான் வேணும். அப்படி ஒரு காலத்துலதான் நம்ம வாழ்றோம் சார். இன்னைக்கு வந்து பணம் இல்லாம எந்த நல்ல விஷயமும் பண்ண முடியாது. ஓகே, சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு 68 வயசா, யூஆர் ஸ்டில் யங். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி படி 79 வயசு வரைக்கும் யங்ஸ்டர் தான். 80 வயசுக்கு சீனியர் சிட்டிசன் அவங்க. ஓகே, நீங்க என்ன யங்ஸ்டரா இருக்கீங்க. ஓகே, சோ நீங்க உங்கள்கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு யோசிங்க சார். இன்னைக்கு தொழில் பண்றதுக்கு நிறைய வருமானம் பண்றதுக்கு நிறைய என்ன 60 வருஷம்ன்றது ஒரு 68 போட்டீங்கன்னா ஒரு 20,000 நாட்களுக்கு மேல நீங்க வாழ்ந்துருக்கீங்க. ஓகே, 22,000 நாட்கள்.
மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்ன நீங்க எங்களை மாதிரி சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னு யோசிங்க. அதை எந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஓகே என்ன சார்? சார் உங்க நம்பர் கொஞ்சம் கொடுங்க சார். உங்கள்கிட்ட டைம் இருக்கையில உங்களை தொந்தரவு பண்ணாம நான் சார் உங்ககிட்ட பேசிக்கிட்டு நான் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம். சுந்தர் சார் சொல்லுங்க சார். இல்ல என்னுடைய கேள்வியும் கிட்டத்தட்ட அவங்க கருப்புசாமி ஐயா கேட்ட மாதிரி தான். அதாவது நாங்கள் ஓய்வு பெற்றவர்கள். இப்போ நாங்கெல்லாம் பணி ஓய்வு பெற்றாச்சு. அப்போ நல்ல பணியில் ஆஸ்திரேலியா இருக்கும்போது என்னால் ஓரளவு நிறைய செய்ய முடிஞ்சது. இப்போ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதாவதுங்க இப்போ எனக்கு சமூகத்துக்கு இன்னும் கூட செய்கிறேன். இப்போ சைவம் மற்ற தமிழுக்கெல்லாம் நிறைய செஞ்சேன். சமூக பணிகள். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒரு ஜெர்மன் கம்பெனியில் இன்ஜினியராக இருந்தேன். அதெல்லாம் பண்ணி அப்புறம் சைனாவில் போய் டீச் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போவும் நான் ஒரு உரைவேற்பாளர் மொழிபெயர்ப்பாளர் வேலை பண்ணுறேன். இப்போ எனக்கு ரொம்ப எனக்கு இதை செய்யணும், அதை நிறைய ஆவல், நிறைய சேவை பண்ணுறதான இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இதுக்கு வேண்டிய நீங்கள் முதல்ல காட்டின அந்த இதில் ரிசோர்ஸஸ் தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஒருவேளை ராங் ஸ்டார்ட் பண்ணிட்டோமோ, இப்போ ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது ரிசோர்ஸ் தேடிக்கிட்டு இருக்கேன் சார். அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க பிஸ்னஸ் பண்ணணுங்கிறீங்க. அப்போ எனக்கு 72 வயசாகுது. அப்படின்னா 72 வயது இளைஞர் தானா? பிஸ்னஸும் பண்ணலாம். எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம உடல் ஒத்துக்குமா, எல்லாருக்கும் ஒத்துழைக்குமா? அதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எப்படி சொல்லுங்க சார். ஐடியா சொல்லுங்க. இன்னைக்கு நம்மலாம் ஓகே, நீங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 வயசு மூத்தவர் இருக்கீங்க. ஓகே, நான் சின்ன பையன் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு எனக்கு பெருசா இருந்திருக்காது. நம்ம படிச்சப்ப நிறைய பிராக்டிக்கலா படிச்சோம். அந்த புஸ்தகங்கள் ஓபன் பண்ணி படிச்சிருக்கோம். இன்னைக்கு பசங்க எல்லாமே இன்டர்நெட்ல அதை படிக்கிறாங்க. அந்த என்ன சொல்றதுன்னா ஒரு உண்மையான கல்வி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே, நீங்க ஜெர்மனிலாம் போனதுனால உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் காலேஜ்ல இருந்து வெளியே வர்றாருன்னா அவர் என்ன மாதிரி தன்னை போகுது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன வீடியோ போடுங்க. 3 நிமிஷத்துக்கு வீடியோ போடாதீங்க. உங்க மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு போட்டுட்டே இருங்க. ஒரு 100 வீடியோ போடுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வருமானம் வரும். டெய்லி ஒரு வீடியோ போடணும்னு முடிவு பண்ணிக்கங்க. டெய்லி ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போடணும்னு முடிவு பண்ணிக்கங்க. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் கிடைக்கிறது கஷ்டம். உங்க வயசுல ஆக்டிவா இருக்கிறவங்க கஷ்டம். ஸோ டெய்லி ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நோட்ஸ் எழுதுங்க. ஒரு 3 நிமிஷம் ஒரு வீடியோ போடுங்க. ஒரு புதுசா காலேஜ்ல இருந்து படிச்சு வர மெக்கானிக்கல் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும்னா அவருக்கு என்ன தெரியணும்னு அது டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 100 வீடியோக்கு அப்புறம் பாருங்க வருமானம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க விளம்பரமே பண்ண வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நீங்க பண்ற மிகப்பெரிய சேவை. ஏன்னா இந்த மாதிரிலாம் நிறைய இல்ல. அப்படி இருக்கிறவங்க சார்ஜ் பண்றாங்க. இல்லைன்னா அது ரொம்ப பிராக்டிக்கலா இல்ல. ஸோ நீங்க இந்தியன் டெக்னாலஜி பேசலாம், ஆஸ்திரேலியன் டெக்னாலஜி பேசலாம், ஜெர்மன் டெக்னாலஜி பேசலாம். ஸோ முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப என்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்குன்ற நாலேஜ் கொடுக்கலாம். அந்த மாதிரி யோசிங்கன்னு சொல்றேன். இப்ப அந்த மாதிரி போடுறதுனா கூட எதிர்மறையான செய்திகள் தான் சீக்கிரமா போய் சேருது. நிறைய நீங்க அவங்க எல்லாம் சொல்றது மாதிரி பணம் சம்பாதிச்சு கொடுக்குது. நேர்மறையான செய்திகளை கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் அதை கடைபிடிக்கிறதுக்கும் ஆட்கள் இன்னைக்கு சமூகத்துல குறைஞ்சுக்கிட்டு தான் சார் குறைஞ்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்ற அந்த எதிர்மறையான செய்திகள் ஒரு 10% நாட்கள் தான் சேருங்க. எதிர்மறையான செய்திகளை பார்த்து நீங்க ஏதாவது வாங்கிருக்கீங்களா சொல்லுங்க கருப்புசாமி சார். சார், நான் சும்மாடுன்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு இது வரைக்கும் நான் பாடல்கள் எழுதி அதை விஷுவல் பண்ணி அது விழிப்புணர்வு, வித்தியாசமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பள்ளி கல்லூரிகள்லாம் போய் நடத்திக்கிட்டு வந்தேன். இந்த கொஞ்ச காலம் 5000 ஸ்டூடெண்ட் 6000 ஸ்டூடெண்ட்டு அதை கேட்டாங்க. தமிழ் மொழிக்கு, அப்துல் கலாம் ஐயாவுக்கு, உழைப்பின் உயர்வுக்கு, யோகாவுக்கு, பேரண்டல் இதுக்கு எல்லாத்துக்குமே பாடல்கள் எழுதி விஷுவல் பண்ணி அதை போட்டு காமிப்பேன். ஆனால் அதை நம்ம இதுல யூடியூப்ல போட்டு விட்டு அதுல 1000 பேர் 5 வருஷம் ஆகி போச்சு 1000 பேர் கூட பாக்குறது மாதிரி அது தெரியல. அதை பார்த்து தள்ளி விட்டுறாங்க.
ஓகே 10 பேர் பயணம். இல்லைங்க, அதே மாதிரி ரொம்ப வேண்டாம். நம்ம திருக்குறளுக்கு வந்து நாதம் வேதம் கீதம்னு ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அது இப்ப இந்த லிடியன் நாதஸ்வரம் அந்த பையனை வச்சு பாடி அவங்களுக்கே இதெல்லாம் ஸ்டேஜில் கொண்டு வந்து அவங்க அப்பா வச்சு பாட வச்சு அந்த வந்து பாட்டை போட்டு இது பண்ணாங்க. நல்ல பாடல்கள் தான், எல்லா கருத்துக்களும் உள்ள பாடல் தான். ஆனா நம்ம இதுலயே போட்டோம்னா கூட அதை வந்து அதுக்கு இன்னும் இது வரைக்கும் எந்த விதமான சின்ன ரெஸ்பான்ஸ் கூட இருக்கிறது கிடையாது. அதை வந்து அவங்க கேட்கறதுக்கான ஒரு இன்டென்ஷன், கருப்புசாமியா அவர் போட்டது எப்படி இருக்க போகுது அப்படின்னு அதுக்குள்ள போய் நான் திருக்குறள் நாதம் வேதம் கீதம், திருக்குறள் தமிழுக்கு நாதம், திருக்குறள் தமிழர்கள் வேதம் அப்படிங்கிற மாதிரி நல்ல மியூசிஷியனை வச்சு நல்லா அதை விஷுவல் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் இப்படிதான் எனக்கு அந்த ரிசல்ட் கிடைக்குதுங்களா, அதனால நான் வெறுப்படையில. இப்போ நான் ஒரு யோகாவுக்கு ஒரு பாடல் போட்டிருந்தேன். அதுக்கு நம்ம நிகழ்ச்சியிலேயே வந்து அதை வச்சுட்டு இந்த ஒரு பொண்ணு அதுக்கு யோகா படிச்சு டாக்டரா இருக்கு, எம்பிபிஎஸ் டாக்டர் சீட்டே வாங்கிருச்சு நீட்ல தேர்வு எழுதி அந்த இந்த கோட்டால அப்படின்னு கூட சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கத்தான் செய்யுது. ஆனா பொதுவா ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய இந்த யூடியூப். அதாவது அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இருக்கணும். எதுவுமே நல்ல விஷயங்கள் எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் போய் சேராது. இரண்டாவது, உங்களுக்கு சேன் சார் மாதிரி ஒரு ஆளு தெரியும், அவர் கூட உட்காருங்க, அவர் சொன்னவர் உங்களுக்கு எப்படி பண்ணணும், எப்படி அவர் கூட 10 வருஷமா பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் கூடவே 10 வருஷம் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அவர்கிட்ட கேட்டீங்களா? நீங்க அவர்கிட்ட கேட்டீங்களான்னு கேக்குறேன். ஆமா ஆமா ஆமா, அவர் கூட 10 வருஷமா பயணிச்சு இருக்கு. இல்ல அது ஓகே, அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணீங்களான்னு கேக்குறேன். இது சேன் எனக்கு செஞ்சு கொடுங்க சார் கேட்டீங்கன்னா சமையலும் ஆன்மீகம் தான் சக்கப்போடு போடுது. சமையல் பண்ற யூடியூப் போட்டோன்னு வச்சுக்கீங்களேன், அது வந்து இப்ப சன் டிவில கூட ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா அவங்கதான் சக்கப்போடு போடுறாங்க. அதனால அந்த மாதிரி உள்ள விஷயத்துக்கு தான் உலக மக்கள், அதாவது ரசனை வந்து ரொம்ப மாறி போச்சு. இல்ல, கெட்ட வார்த்தை திட்டுறவனு வந்து உலகம் பூரா தெரியுதுங்க. இந்த ஜிபி முத்து ஒருத்தர் இயற்கை, அதாவது நம்ம கெட்டது ஈஸியா எடுத்துருவாங்க, நல்லது அவர் சொன்னாரு முதல்ல, நல்லது யாரும் அதிகமா ஏற்க மாட்டாங்க. ஆனா காலம் பதில் சொல்லு நிச்சயமா. இல்ல கருப்புசாமி பண்ண அந்த அந்த கல்லூரி மருத்துவ கல்லூரி மாணவி எவ்வளவு பாராட்டி சொன்னார். அங்க அந்த ஒண்ணு வந்து 1000க்கு சமம்னு நான் சொல்ல. கருப்புசாமி அதை சந்தோஷப்படைந்து இன்னும் அதோட 1 கோடிக்கு சமம், ஒரு இதுல 1000க்கு இல்ல 1 கோடி வாங்க. சரி, அவரும் நேராச்சு. ஆனா இருக்காரா லைன்ல? அவரு கட்டாயிருக்கும். ஏன்னா அவர் ஆன் தி வே டு பெங்களூர். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரையும் சிந்திக்க வச்சு கேள்வி கேட்க வச்சு நல்ல பண்ணிட்டாரு. நல்ல எல்லாரையும் பேச வச்சிருக்காரு. ஆமா ஆமா, உண்மை. அதாவது நம்ம பாட்டுக்கு தொடர்ந்து செய்துட்டு போக வேண்டியதான். அதுல வந்து ஒண்ணு கேட்க மறந்துட்டேன். அவரை நீங்க சொல்லுங்க. தபம்ஸ் குழுமத்தின் விஷன், நோக்கம் என்ன, அத பத்தி சொல்லல அவரு. அவருடைய மெயினே விஷன் தானே. அவருடைய லைனுக்கு இதாயிடுது. அவருக்கு அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு இது கிடைச்சிருக்காரு, அதாவது டவர் கிடைச்சிருக்காரு. டோட்டலாவே இல்ல அவர் நம்ம பிக்சர்லயே இல்ல, அதனால லைன் கிடைச்சிருக்காரு. என்ன கேட்டா நம்ம வந்து நம்ம நிறைவு செய்யலாம், நம்ம சொல்லிடலாம். ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் இன்டராக்ட் பண்ணிட்டோம். அதனால கருப்புசாமி ஐயா வந்து கவலைப்பட வேண்டாம். எப்பவுமேங்க நம்ம செய்யறபடியே தொடர்ந்து செய்வோம். அதனால அதுக்காக சோர்ந்து விடக்கூடாது. திருக்குறளுக்கு உங்களுக்கு தெரியும், நீங்க சொன்னீங்கன்னா இந்த வந்துட்டாங்க, வாங்க. கோபால் ஐயா கேட்கணும். கோபால் ஐயா நீங்க வந்தாச்சு. மன்னிக்கணும், லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு. சாரி. தபம்ஸ் குழுமத்தின் நோக்கம், விஷன் என்ன, அத பத்தி சொல்லலையே. 2 விஷயம் தான் சார். சொல்லுங்க. கற்றுக்கொண்டு தொடர்ந்து சொல்லிக் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, தொடர்ந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது சமூக நலனுக்கு. அதான் எங்களோட நோக்கம். தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, தொடர்ந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது சமூக நலனுக்காக எங்களோட நோக்கம். அவ்வளவுதான். கண்டினியூ டு லேர்ன், கண்டினியூ டு ஷேர் ஃபார் தி பெட்டர்மென்ட் ஆஃப் தி சொசைட்டி. கற்றல் கற்பித்தல். ஆமா.
மகிழ்ச்சி. நல்ல 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 இதுதான். அதான் கற்றபின் நிற்க அதற்கு தகதான். கற்காக ஆமா. சகர கற்பாவே கற்றபின் நிற்காது. அப்புறம் சொல்லிக்கிறவா சந்தானம் கேளுங்க. ஐயா மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சுருக்கமா ஒரே ஒரு குரல் மட்டும் எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க. அறிவினை என்ப உழவோ கருவியான் காலம் அறிந்து செய்யணும் அப்படின்னு. அதாவது நல்ல நோக்கமும் பொருந்திய கருவிகள் செய்வதற்குரிய காலம் இருந்தா எல்லாமே செய்யலாம்னு சொல்லி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொன்னதா இப்பதான் ஒரு குரல் படிச்சேன். ஐயா மேகநாதன் ஐயா அவர்கள் அதை சரியா செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஐயா. சந்தோஷம். சிந்தனைகளை தூண்டியது. நான் எல்லா ப்ரோக்ராம்லயும் சொல்றது திருவள்ளுவர் தான் பெரிய பிசினஸ் மேன் சொல்லுவேனா. ஒரு புத்தகம் எழுதி 2500 வருஷமா ஊத்திட்டு இருக்கிறார் பாருங்க. அந்த புத்தகம் இன்னைக்கு இவ்வளவு விற்கிறதுக்கு காரணம் அவரோட பொதுநல நோக்கு. அவர் வந்து யாருக்காக பப்ளிஷருக்காக பண்ணல, அவரு பொதுநலத்துக்காக பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காரு. சரியான வார்த்தை. அந்த திருவள்ளுவர் பிசினஸ் மேன் சொல்லிருக்காரு பாருங்க. அதுவே அவருடைய பார்வை பாருங்க எப்படி இருக்குன்னு. பாராட்டு மேகநாதன், நல்லா சொன்னீங்க. பார்வை லீடர்ஷிப் வந்து சரியா இருக்கணும். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் வந்து அதனாலதான் 40 ஆண்டுகளை கடந்து அந்த தலைமைத்துவம், அதாவது தன்முனைப்பு இல்லா தலைமை இருக்கணும். நாட்டுக்கோ வீட்டுக்கோ அரசுக்கோ தன்முனைப்பு இருந்தால் அந்த நிறுவனம், அந்த வீடு, அந்த நாடு, ட்ரம்ப்னால அமெரிக்கா மட்டும் இல்ல உலகமே இன்னைக்கு கஷ்டப்படுது தன்முனைப்புனால. அதே சமயத்துல இந்தியாவுடைய தலைமை வந்து உலக நாடுகளுக்கு பசி பட்டினி வர்றவங்களுக்கு உதவி செய்யறாங்க. அதுதான் உண்மையான தலைமை. அது இருந்தா இந்த உலகமே நல்லா இருக்கும், உலகம் அமைதியா இருக்கும். மிகப்பெரிய உண்மை. ஆமா. அந்த 6வது பாயிண்ட் என்ன விளக்கம் சொல்லலைங்க. தொலைநோக்கு, திறன் தேவை, மோட்டிவேஷன் சொன்னீங்க. பொருட்கள், கருவிகள், செய்கை நடவடிக்கை சொல்லிட்டீங்க. 6வது ஒண்ணு சொல்ல விட்டுட்டீங்க. சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், அது விளக்கம் சொன்ன. 6வதா ஒண்ணு சொல்றேன் நீங்க. இல்ல, நான் 5 தான் சொன்னேன். PSMRன்னு விஷன், ஸ்கில், மோட்டிவேஷன், ரிசோர்சஸ், ஆக்ஷன் பிளான். 5 தான் சொன்னேன். 6ன்னு குறிச்சிட்டு வர்றீங்க. 5 தான். நம்ம என்னுடைய வரலாற்றிலே முதல் முறையா அந்த மாதிரி ஒரு கூட்டு சிறப்புரை ஐயா பேசுவாங்க, பின்னாடிதான் எல்லாரும் கேட்பாங்க. முதல் முறை 7M சொன்னீங்க. 7M மார்க்கெட். அது முதல்ல சொன்னது வந்து ஓகே. இல்ல, நான் சொல்லிடுறேன். முதல்ல சொன்னது வந்து PSMRன்னு 5 விஷயங்கள். அதாவது விஷன், ஸ்கில், மோட்டிவேஷன், ரிசோர்சஸ், ஆக்ஷன் பிளான். நல்ல நோக்கம் இருக்கணும், தொலைநோக்கு பார்வை இருக்கணும், அதுக்கு தேவையான திறன்களை வளர்த்துக்கணும், தன்னை ஊக்குவித்துட்டே இருக்கணும், தேவையான சாதனங்களை அடையணும், ரிசோர்சஸ் அடையணும். அதை மேன், மிஷின், மெட்டீரியல் மெத்தட் 4 விஷயம் சொன்னாங்க. அது போக ஆக்ஷன் பிளான். எந்த நோக்கத்தை நோக்கி போறோமோ இந்த சாதனங்களை எப்படி பயன்படுத்தி சரியான வழியா இந்த நோக்கம் ஆக்ஷன் பிளான் இருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட். இது வந்து பிசினஸோட கான்ஃபிகரேஷன் சொன்னேன். ஒரு பிசினஸ்ல இந்த 5 தான் வந்து மிக முக்கியமான விஷயம். பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு 7M சொன்னேன். அது வந்து மார்க்கெட், மணி, மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல், மெத்தட், மேன், மிஷன். 7M. சரியான மார்க்கெட் இருக்கணும். ஆமா, 7M. மார்க்கெட், மணி, மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல், மெத்தட், மேன், மிஷன். நான் உங்களுக்கு இந்த பிரசன்டேஷன் அனுப்புறேன் சாருக்கு. சரிங்க சார், உங்களுக்கு எல்லாரும் அனுப்புவாங்க. நல்லா அனுப்பி விடுங்க, நம்ம அனுப்பிடலாம். எல்லாருக்கும் அனுப்பிடலாம். கடைசியா சேர்த்துக்கிறது சுற்றுச்சூழல் பாதிக்காத வளர்ச்சி. அதை ஒண்ணு சேர்த்துக்கலாம். அது நோக்கத்திலே வந்துருங்கம்மா. அது நல்ல நோக்கத்திலே வந்துருவாங்க. அதிலே வந்துரும். பொது நல்ல நோக்கத்திலே வந்துரும் அது. ஓகே ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ராஜு சார். வணக்கம். ரொம்ப சிறப்பான முறை. வந்து அவர் வந்து இந்த தொழில்துறையில இருக்கிறது மட்டும் இல்லாம பொதுநல சேவையில வந்து ரொம்ப சொல்லவும் முடியாது அவருடைய அளப்பரிய பங்கு. ஏன்னா உரத்த சேனையில இருக்கேன், எனக்கு தான் தெரியும் அவர் வந்து எவ்வளவு வந்து உதவி பண்ணிட்டு வர்றாரு, எவ்வளவு சேரிட்டி பண்ணிட்டு வர்றாரு அப்படின்றது எனக்கு தான் தெரியும். அவருடைய தாயார் பேர்ல வந்து நல்லா போட்டிகள்லாம் வச்சு நிறைய மாணவர்களை ஊக்குவிக்கிறாரு. நம்ம பாரதி உலாவுக்கெல்லாம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல சிறந்த சேவை செய்துட்டு வர்றாரு. ஐயா, உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இந்த நேரத்துல மிஸ்டர் மேகநாதன், நாங்களும் ஒரு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம்.
எங்க இதுலயும் அந்த இதுக்கு 1 லட்சம் கொடுத்து நீங்க ஊக்குவிக்கணும். ஆமா. இல்ல அவங்களுக்கு இன்னைக்கு வழக்கமான இன்னைக்கு நம்ம கருணாநிதி வரல, அந்த அறிவு நம்ம முன்னோட்டம் போடல. எங்க இதுல நாங்க ஒரு காணொளி காட்சி போடுவோம், அந்த அது இன்றைக்கு போடல. ஏன்னா அவர் வரல, கருணாநிதி வரல. தந்தையார் உடல்நிலை இப்பதான் பேசினாங்க. கருணாநிதி இப்பதான் பேசினாரு, மருத்துவமனையில இருக்கிறாருங்க. அவங்க அப்பா கூட இருக்காரு. சொல்லிட்டாரு, எனக்கு எழுதிட்டாரு. நோ ப்ராப்ளம். அதாவது நாங்க எங்களுக்கு ஒரு இடம் இருக்குயா, அதுதான் சொல்றாங்க அவங்க. அதாவது பூந்தண்டத்தில் ஒரு பூஞ்சோலை அப்படின்னா அது அவங்கதான் அந்த வர்ணனையே கொடுப்பாங்க. ஆளுக்கு 1 லட்சம் அப்படின்னு அதுக்காக அவங்க சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா. அது என்ன ப்ரோக்ராம் சொல்லுங்க சார். நம்ம நிறைய நெட்வொர்க்ல பேசலாம். நம்ம அவருக்கு அனுப்பிச்சிருங்க, அவரு படிச்சுப்பாரு. அது ஸ்கில் டெவலப்மெண்ட். எங்களுக்கு இடம் கொடுத்திருக்காரு சாய்ராம் காலேஜ், 35 சென்ட் இடம், 7.5 கிரவுண்ட், மயிலாடுதுறை. நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நோ ப்ராப்ளம். அது ஒரு பிளான் போட்டு பண்ணலாம். இங்க ஹோசூர் லயன்ஸ் கிளப்புக்காக நான் ப்ரோக்ராம்லாம் நடத்தி பணம் கலெக்ட் பண்ணி லேண்ட் வாங்கி பில்டிங் கட்டிட்டு இருக்கோம். வெரி குட், வெரி குட், வெரி குட். அதுல என்னோட நான் வசூல் பண்ணி கொடுத்தது மிகப்பெரும் பங்கு இருக்கு அதுல. அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுவோம். அது சரி சார், மகிழ்ச்சி. நீங்க என்ன நோக்கம்ன்றத தெளிவா நம்ம முடிவு பண்ணிட்டு அதுல செயல்படுவோம். சேம் நம்ம VSMR அதுல யூஸ் பண்ணுவோம். நல்லா சொன்னீங்க, பண்ணலாம். நம்ம ரொம்ப நாளா அது இருந்துகிட்டு இருக்கு. லாங் பெண்டிங் ஒன். நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். செஞ்சிருவோம் சார், கட்டாயம் செஞ்சிருவோம். நிச்சயமா. ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் வேற யாரையும் இப்ப இவர் பெரியண்ணன் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பெரியண்ணன் வாங்க. அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்க தலைவர் வாங்க. பெரியண்ணன் அவருக்கு என்ன தெரியுமா, என்னோட ப்ரோக்ராம்ல பாத்துருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஐயாவினுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு எப்படி வியாபாரம் செய்வது என்பதை பற்றியும் நல்ல சிறப்பாக எடுத்துரைத்தார். அதுலயும் பணம் வாங்கின்னு வேலை செய்யறான்னா அவன் தான் சிறந்தவங்க. போடுதெல்லாம் பணம் வாங்கல அவர் செய்ய மாட்டாருன்றதை விட பணம் வாங்கினா கூட செய்கிற ஆள் தான் நல்லவர் என்பதை மிக தெளிவாக அழகாக எடுத்துரைத்தார். அது மட்டும் இல்ல, நல்ல எப்படி மேனேஜ்மெண்ட், ஒரு தொழிலை தொடங்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதற்கு ஊக்கம் என்ன பண்ணணும், அதை திறமையா எப்படி செய்யணும், அதற்குரிய சாதனங்கள் என்ன, எப்படி செயற்படணும்னு 5 கருத்தை மிக அருமையாக எடுத்துரைக்கிறதும் போற்றுதலுக்குரியது. இது போன்றவர்களை கொண்டுதான் நாம் நம்முடைய அதாவது திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அமைத்திருக்கின்ற அந்த தண்டரையில 35 சென்ட் நிலத்தை மேலும் மேலும் உயர்வதற்கு ஐயாவினுடைய உறுதுணை கட்டாயமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி மிக சிறந்த நோக்கம் கொண்டு இருக்கணும். ஒருத்தர் 60 டிகிரி வாங்கினார்னா அதனால என்ன சமுதாயத்துக்கு பயன்? நான் டிகிரி வாங்கினே இருக்கிறேன், இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும். நீ 60 டிகிரி வாங்குறேன்னா இந்த சமுதாயத்துக்கு என்ன நன்மை என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சிந்தித்த விதம் மிக அருமையாக இருந்தது. இது போன்ற ஐயா அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில, அதெல்லாம் நாங்க திருக்குறளை பற்றியே பேசிக் கொண்டிருந்த நேரத்துல இது ஒரு மேலாண்மை தன்மையை மிக அருமையாக எடுத்துரைத்தார். ஒன்றுதான் செய்யறேன்னு சொன்னாரு. ஒன்னு கற்றல், இன்னொன்று கற்பித்தல். தான் படிக்கணும், படிச்சதை மற்றவங்களுக்கு சொல்லணும். அததான் சிறந்த கருத்து என்பதை சொன்னா. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லாறு. என்னதான் படி, என்னதான் செய், ஆனா உலகத்தை நடைய அறிந்து நடக்க வேண்டும் என்ற சிறந்த கருத்தை, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை உழைத்து வாழ வேண்டும் என்ற கருத்தை சிறப்பாக எடுத்துரைத்தார். ஐயா அவர்கள் வாழ்க வாழ்க என வாழ்க்கை இன்னும் பல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தருமாறு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள். ரொம்ப நன்றி பெரியண்ணன் சார். உங்க ஆசீர்வாதம்லாம் வேணும் எனக்கு. பிச்சம்மாள் என்ன சார்? பிச்சம்மாள் சொல்லலையே ஒண்ணும். வாங்க பிச்சம்மாள். ஐயா நான் சொன்னேனே, ஐயா எல்லாத்துலயும் திறமையாசாலு. நாங்க அவர் வழியை நாங்க ஒரு சுண்டக்கா சார். அவர் பாரதி விழாதான் இப்ப நடத்த போறாரு. எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அவருடைய இந்த மேனேஜ்மெண்ட் இதை பார்க்கும்போது, இதை பேசும்போது ஒவ்வொரு இதுவும் அவரு அந்த முதல் 5 இது சொன்னார் இல்லையா? எப்படி நோக்கம், எப்படி தொலைநோக்கு இருக்கணும், சுயநலம் இல்லாம இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷன் எப்படி இருக்கணும், திறன் எப்படி இருக்கணும்,
அதெல்லாம் வந்து சாதனங்கள், அதுக்கு ஏற்ற சாதனங்கள் எப்படி எல்லாம் நம்ம செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பிளான் படி நம்ம அதை வந்து பிளான் பண்ணி அழகா செய்யணும்ன்றத முதல்லயே சொல்லிட்டாரு. ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நம்மளே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமாங்கிற ஒரு ஆர்வம் முதல்ல. ஏன்னா இந்த வயசுக்கு நாம செய்ய முடியாது. இருந்தாலும் அவர் பேசுற பேச்சு வந்து நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துருது, நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுத்துருது. அதனால பிசினஸ்ல வந்து போட்டி நிறைய இருக்கு. இருந்தாலும் அவங்களுடைய திறமைக்கு மத்தவங்கலாம் ஒத்தே வராது. மத்தவங்க எல்லாம் நல்லவர்கள் வந்து எப்பவுமே நல்லவங்க வந்து என்ன செஞ்சாலும் அது வந்து வெளியில வரமாட்டேங்கிறது. சில பேர்லாம் வருதே தவிர சில பேர் வரமாட்டேங்கிறது. இருந்தாலும் ஐயாவோட இந்த மோட்டிவேஷன் வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு தூண்டுதலாக இருந்தது. அப்புறம் அந்த 7M மெத்தடாலஜியை பத்தி சொன்னாரு. ஒவ்வொன்றும் ரொம்ப அருமையா இருந்தது. கேட்டுட்டே இருந்தேன் நானு. ரொம்ப அருமையா இருந்தது. ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது நம்ம யாரும் மறக்க மாட்டாங்க. 5M இல்ல 5M 7M யாரும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா 7ங்கிறது திருக்குறள்லயே இருக்க 7 திருவள்ளுவர் 7. அதனால அதாவது பொருத்தமா அமைஞ்சிருச்சு. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். பஞ்சபூதங்கள் மாதிரி 7 மயிலை திருவள்ளுவர் எம் தான். இட் ஸ்டார்ட்ஸ் வித் எம். முகம் தோன்றிடுச்சு நமக்கு. என்னங்க 7 முகம். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது அவருடைய பயணத்திலையும் எல்லாரையும் சிந்திக்க வச்சு இல்ல. அதுல இன்னொரு பாருங்க, அந்த 7M நடுவுல தான் மார்க்கெட்டிங் வருது. மார்க்கெட்டிங் பிளேஸ் எ வைட்டல் ரோல் அப்படி இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ். ரொம்ப முக்கியம். இல்ல அவர் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போறாருல, அவரு உதயம்ராம் எல்லாமே அங்க ஒரு பெரிய விழா நடத்துறாங்க. அதற்கு தூண்டுகோலே இவர் தான், நமது மேகநாதன் ஐயா தான். அதனால எனக்கு மகிழ்ச்சி. நல்ல எல்லாருடைய மனசுலயும் நல்ல நல்ல விதைகளை விதைச்சிருக்கீங்க. இப்ப நான் பிசினஸ் பண்ணலாமான்னு சொல்றாங்க பிச்சம்மா. எனக்கும் தோணுச்சிங்க, எனக்கும் தோணி இருக்கு. எத்தனை பேரு மனசுல ஊட்டி இருக்கீங்க பாருங்க விதைய. நாங்க ஆலோசனை கேட்டுக்கிறோம். அப்புறமா இதுதான் உங்களுடைய வெற்றி. ஆலோசனை கேட்டு செய்யலாமா நம்மளும். ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவாக இந்த நிகழ்ச்சியில, அதாவது நான் அந்த தனக்கு நாளைக்கு வெளிநாடு போறாங்க சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, நாளைக்கு நான் போறேன் சார், இன்னைக்கு என்ன விட்டுருங்க சார், நான் வரமாட்டேன்பாங்க. இல்லை, நான் வந்து நான் பயணத்தில் இருந்தாலும் பயனுள்ள கருத்துக்களை சொல்லி மகிழ்வேன் என்ற ஆர்வத்தோடு பங்கேற்ற இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் பி மேகநாதன் அவர்களுக்கு நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நன்றி நவிவோம். அதே மாதிரி ஆஸ்திரேலியால நம்ம மெல்பர்ன் அன்பர் நடேசன் சுந்தரனார், நான் மெல்பர்னுக்கு போயிருந்த போது என்னை வரவேற்று பல இடங்கள்ல பேச வச்சார். அதே மாதிரி அவர் உங்களையும் உங்களுடைய எண்ணை நான் அவருக்கு அனுப்பிடுறேன். மேகநாதன் நம்பரை சுந்தரேசன் சாருக்கு நான் அனுப்பிடுறேன். அவர் உங்களோட தொடர்பில் இருப்பார். நீங்க மெல்பர்ன் போகும்போது அவர் 2 அமைப்பு வச்சிருக்கார். மெல்பர்ன் தமிழ் சங்கம், மெல்பர்ன் தொல்காப்பிய மன்றம் எல்லாம் நிறைய இருக்கு. அதனால நீங்க அது மட்டும் இல்ல, அவர் வந்து ஆஸ்திரேலியாவே பல ஆண்டுகளா இருந்து கொண்டு அந்த நல்ல தமிழ் தொண்டாற்றிட்டு இருக்கார். அவர் நன்கு உங்களை பயன்படுத்திக் கொள்வார். இப்ப சிவஞான சுந்தரன் ஒருத்தர் வந்திருக்கிறார், அவருக்கும் நம்முடைய நன்றி. அமரி கருப்புசாமி, அனைத்து அன்பர்களுக்கும் குறிப்பாக தலைமை ஏற்று அதற்காக நன்கு தயாரித்து அவர் சொன்னது போல பல ஆஸ்பெக்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்ல நியூவா என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு அதெல்லாம் சொல்லி, ஆனா சிறப்பு சொல்லிட்டா நீங்க எல்லாம் நீங்க சொல்லியிருந்தாலும் நான் என்னுடைய அணுகுமுறை வேற, அதான் எங்களுக்கு தட் இஸ் இன்னோவேஷன். அதனால அதை இன்கல்கேட்கிற மாதிரி அவருடைய புதுமைகள் எல்லாம் நம் மனத்தில் புகுத்தி நம் மனத்தில் ஆழ பதிய வைத்திருக்கிறார். அதற்கு மீண்டும் சிறப்பு விருந்தினருக்கும் தலைமை உரையாற்றிய பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்களுக்கும், திருவள்ளுவர் வாழ்த்து பாடிய கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் அதாவது அறிமுக உரையாற்றிய கற்பகவல்லி அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் எல்லாரும் கலந்துக்கிட்டீங்க, யாருமே பாக்கி இல்லை. அவங்கவுங்க அவங்களுடைய கருத்தை சொல்லி எல்லாரையும் சிந்திக்க வைத்த சிறப்பு விருந்தினருக்கு மீண்டும் நன்றி சொல்லி, ஒரே ஒரு கருத்து, இந்த சுழன்றும் ஏற்பினது உலகம் மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, மார்க்கெட்டிங்க சுழன்றது மீதி 6
ஃபேக்டர் அது மார்க்கெட்டையே சுழலுகிறது. அதுதான் இப்போ ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உலகத்தையே சுழற்றுறாரு. உலகத்தையே. ஐயா ஒரு கருத்து, ஒரே விஷயம். இந்த சிவா சிவஞான சுந்தரம்ங்கிறது வந்து நம்முடைய மலையக கல்வி மேம்பாட்டு திட்டத்தின் செயலாளர். அவருடைய செயலாளர். 5 மாணவர்களையும் கூட்டிருந்தேன். யாரும் வந்தாங்களான்னு தெரியல. ஐயாவும் வாங்கன்னு அந்த குழுவில் போட்டிருந்தேன். இணைந்திருக்கிறார். அவர் மகிழ்ச்சி. அவர் எதுவும் கருத்து தெரிவிக்கணும் தெரிவிக்கலாமே. அதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். சிவஞானம் பேசுறீங்களா? சிவஞான சுந்தரம் வாங்க, அன்மியூட் பண்ணிக்கிங்க உங்க மைக்க, பேசுங்க, சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சிவஞான சுந்தரம். நான் நினைச்சேன் நீங்க கூப்பிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்களான்னு. சார் அவரு பாருங்க ஸ்ரீலங்கால இருந்து பேசுறாரு. மலையக கல்வி அந்த கல்வி நிறுவனத்தை தொடங்கிய பெருமை நம்ம சுந்தரேசனாருக்கு உண்டு. நடேசன் சுந்தரேசன் தான் பொறுப்பு. அவர் நிறைய கல்வி பணி செய்யறார் நம்ம நடேசன் சுந்தரனார். என்ன அவர் வரலன்னு நினைக்கிறேன். பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டாரு. வணக்கம் சார். எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கு, கொஞ்சம் பேச கஷ்டம். வணக்கம் சார். வணக்கம். கேண்டி ஸ்ரீலங்கா விவேகானந்தா கல்லூரியின் அதிபர். விவேகானந்தா கல்லூரி அதிபர். சந்தோஷம், சந்தோஷம். அங்கதான் எம்ஜிஆர் படித்த கல்லூரிங்க அது. எம்ஜிஆர் படிச்ச கல்லூரி. ஸ்கூல் இல்லங்க, கண்டி யாழ்ப்பாணமா? கண்டி. சிவஞான சுந்தரம் அவரு உடல்நலம் சரியில்லை, நான் பேச முடியாது. நன்றி. அதாவது இந்த நிகழ்ச்சி ஏன்னா நம்ம சுந்தரேசனார் அவர் தானும் கலந்துக்குவார், அவருடைய நண்பர்களையும் கலந்து சொல்லுவார். அதனால அவர்களுக்கும் சுந்தரேசன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி. பெரியண்ணன் எல்லோரும், கோபாலன் ஐயா, நம்ம ராஜு, சந்தானம் உள்ளிட்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி சொல்கிறோம். இந்த இன்னொரு மகிழ்வான செய்தி, நம்ம மேகநாதன் அவர்களை நம்மளுடைய திருக்குறள் திருவள்ளுவர் சார் இருக்குல்ல, திருவள்ளுவர் இருக்கை, அதனுடைய மேலாண்மை குழுவுல உறுப்பினரா இருக்கிறாங்க. அதற்கான இது துணைவேந்தருடைய ஒப்புதலோட அந்த இது வருது. அதற்கான குழு மீட்டிங் கூட அனிமே இந்த மந்த் எண்டுல தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துல இருக்கும். அதனால அவருடைய சேவையை நாம் முற்றிலும் நிறைவாக பயன்படுத்தி மகிழ்வோம். ரொம்ப நன்றி மேகநாதன் ஐயா. உங்கள் ஆசிரியர் பயணம் வெற்றியுடன் வெற்றி வாகை சுட வாழ்த்துக்கள் அனைவருக்கும். எனவே அன்பர்களே, அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம். அத்துடன் யாம் தொகுத்துள்ள திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேல்நிலை அடைவோம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நாளை மறுநாள் திருக்குறள் ஆய்வரங்கம், காமத்து பாலில் வாழ்வியல் நெறிகள். எப்படி? திருக்குறள் காமத்து பாலில் வாழ்வியல் நெறிகள். இது குறித்து நமது உலக திருக்குறள் மாதர் மையத்தின் தலைவர் அந்த இவங்க கோவிந்தம்மாள் அவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். நாளை மறுநாள் வியாழக்கிழமை அன்னைக்கு திருக்குறள் ஆய்வரங்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி.